ஆமி அன்யோங். இட்ஸ் மீ கோகீஸ் கேர்ள். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கோகீஸ் கேர்ள் ஃபேக்ஸ். நான் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன்டா. ஐயோ என்னால் சொல்ல முடியல, அந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்கேன். பிகாஸ் வந்து ப்ரொஃபஸர் ஆர் ஹாபி வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இப்போது ஃபர்ஸ்ட்டாக போட்ட வீடியோ வந்து அது. ஆக்சுவலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ ஸ்வீட்டான கமெண்ட்ஸ் வரும், இவ்வளோ வியூஸ், இவ்வளோ லைக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக நான் எக்ஸ்பெக்டே பண்ணலடா. அதுவும் கமெண்ட்லாம் அவ்வளோ ஸ்வீட்டாக பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குடா. நீங்கள் வெயிட் பண்ணுறது எனக்கு புரியுது. பட் இன்றைக்கி வந்துட்டு ஒரு ரெக்வெஸ்டட் வீடியோ பார்த்துடலாண்டா. என்னோடய சேனலை ஸ்டார்ட் பண்ணி ஃபார் த ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட் இது. ஸோ நான் அந்த மென்ஷன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. சிஸ்டர், இது உங்களுக்காக தான். நான் வந்து ஒரு ஜானலில் வந்து யோசித்து ஒரு ஸ்டோரி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி எனக்கும் ரெக்வெஸ்ட் இருக்குது. எனக்கு உங்கள் வாய்ஸில் கேட்டால் நல்லாயிருக்கும். என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்குது, இதாக இருந்தாலும் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கடா. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டோரி கண்டிப்பாக நான் தருவேன், ஓகேவா? டேக்குக்கா, யூன்மினா இல்லை நம்ஜினா, யாருக்காக இருந்தாலும் நான் ஸ்டோரி கண்டிப்பாக மேக் பண்ணி போடுவேன்டா. உங்களுக்கு பிடிச்ச ஜானரில் ப்ளீஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், ஓகேவா? இந்த சிஸ்டர் வந்துட்டு ஃபோர்ஸ் மேரேஜ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணலை. ஸோ நான் வந்து 2 பேருமே இன்க்ளூட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு தருவேன், ஓகேவா? அப்புறம் இன்னொன்றுடா, எனக்கு வந்து புரியுது. உங்களுக்கு வந்துட்டு டேக்குக் ஸ்டோரியில் வந்துட்டு டேக்குக்கு வந்து மெயின் லீடாக போடணும். பிகாஸ் டேக்குக் ஸ்டோரியில் டேக் தான் மெயின் லீடு. ஆனால் வந்து என்னோடய இது எப்படி இருக்கும்னா, டேக்குக்கு கொடுக்குற அதே இது வந்துட்டு ஈக்குவலாக வந்து நான் யூன்மினுக்கு கொடுப்பேன். ஸோ என்னோடய நரேஷன் வந்துட்டு கண்டிப்பாக அப்படி தாண்டா இருக்கும். யூன்மின் லவ்வர்ஸும் இருப்பீங்க, டேக்குக் லவ்வர்ஸும் இருப்பீங்க. பட் நான் வந்து 2 பேருமே ஒரு மாதிரி ஈக்குவலாக பார்க்குறேன்னா, ஸோ 2 பேருக்குமே அழகாக வந்து ஒரே மாதிரி ஸ்டோரி மேக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய இது. நானும் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டேக்குக் மட்டும் மென்ஷன் பண்ணிட்டேன். சாரி, அது டேக்குக் யூன்மின் பிஎல்டா. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. கொஞ்சம் தப்பு இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் போக போக கண்டிப்பாக திருத்திக்கிறேன், ஓகேங்களா? இதில் வந்துட்டு நான் டேக்குக்கு வந்து அதிகமாக இன்க்ளூட் பண்ணதுக்கு காரணம், ஃப்ளாஷ்பேக் ஃபுல்லாக வந்துட்டு டேக்குக்கு பற்றி தானே இருக்கும். ஸோ அப்போ வந்து யூன்மீனை வந்து என்னால் கரெக்டாக வந்து இது பண்ண முடியாது. அவங்க லவ் ஸ்டோரி வந்து கரெக்டாக கொண்டு போக முடியாது. ஸோ அதனால தான் யூன்மீனை வந்து இதில் சேர்த்து வச்சுட்டு ஃப்ளாஷ்பேக் ஃபுல்லாக வந்து நம்ம டேக்கு கூட அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்படி பிளான் பண்ணேன். எனக்கு புரியுது உங்களோட இது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் பார்ட் பாருங்கள். உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லைன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவாடா? இப்போது இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து டேக்குக் லவ்வர்ஸ்க்கான ஒரு வீடியோ தான். இதில் வந்துட்டு டேக்குக்கு தான் நான் மெயின் லீடு. ஸோ பயப்பட வேண்டாம் நீங்கள், ஓகேங்களா? இந்த டைட்டில் வந்துட்டு என்னென்னா, ஃபோர்ஸ்டு மேரேஜ் பிட்வீன் 2 ஃபேமஸ் பாய்ஸ், ஓகேவா? பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும், ஓகேடா? இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓகேடா, எல்லோரும் ஹெட்செட்டோடு வந்துடுங்க. அப்புறம் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவங்களோட ஆமி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணியிருக்கடா, இதுவும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. உங்களோட ஸ்வீட்டான கமெண்ட்டை படிக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. எனக்கு அடுத்தடுத்து ஸ்டோரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இதுவாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன், ஓகேங்களா? இப்போ கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா ஒரு பெரிய வீடு தாண்டா காட்டுறோம். அந்த வீட்டில் ஒரு பர்சன் நின்று செம்மையாக கத்திட்டு இருக்காங்க. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா? உங்கள் பேச்சை நான் கேட்பேன்டாப்பா. உங்கள் மேலே எனக்கு நிறைய ரெஸ்பெக்ட் இருக்குது. பட் இதெல்லாம் நான் கேட்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? உங்கள் விஷயத்துக்கு எல்லாமே பண்ணுவீங்க. நீங்கள் சொல்கிற எல்லாத்துக்கும் நான் தலையாடிட்டு போவேன்னு நினச்சிட்டீங்களா? என்னால் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியவே முடியாதுப்பா. நீங்கள் வேறு யாரை கல்யாணம் வேணால் பண்ணிக்க சொல்லுங்கள், பட் அவனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் செம்மையாக கத்திட்டு இருக்காங்கடா. ஸோ அது பக்கத்துலேயே இன்னொரு வீடு இருக்குது. நீங்கள் எதை வந்து மைண்டில் வச்சுக்கிறீங்கன்னா, அந்த பூவேலாம் முன்வாசம் மூவி பார்த்துருப்பீங்களடா. ஸோ அந்த வீடு மாதிரி தான் இவங்க 2 பேர் வீடும். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போது அந்த வீட்டில் தாண்டா என்னப்பா சொல்லிட்டு இருக்கீங்க? என்னால் முடியாது. என்ன அவ்வளோ போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறீங்கப்பா? நாங்கள் 2 பேரும் எப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. சின்ன வயசுலேருந்து எங்கள் 2 பேருக்கு செட் ஆகாது. என்னப்பா நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? எஸ், நீங்கள் சொல்கிறத நான் கேட்பேன். உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இதில் கண்டிப்பாக நான் கேட்க மாட்டேன். ப்ளீஸ் என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா மாட்டேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த பேச்சை இந்த வீட்டில் எடுக்கக்கூடாது. எடுத்திங்கன்னா நான் எங்கேயாவது கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வந்துட்டு இன்னொரு பர்சன் வந்து கத்திட்டு இருக்காங்கடா.
ஸோ இப்போ ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துக்கிட்டோன்னா, நம்ம ஜேகேயும் டேயும் நெய்பர்ஸ், அதாவது பக்கத்து பக்கத்து வீடு. 2 பேரும் இப்போ ஒரே யூனிவர்சிட்டியில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. சின்ன வயசுலேருந்து 2 பேருக்கும் சுத்தமாக செட்டே ஆகாது. செம்மையாக சண்டை போட்டுப்பாங்க. பிகாஸ் வந்துட்டு நான் அழகாக இருக்கேனா, நீ அழகாக இருக்கேனா, நான் ஹேண்ட்ஸமாக இருக்கேனா, நீ ஹேண்ட்ஸமாக இருக்கியா. ஸோ அந்த மாதிரி ஒரு போட்டி 2 பேருக்குமே. 2 பேருமே க்யூட்டாக இருப்பாங்களா. ஸோ 2 பேருக்குமே நான் தான் அப்படிங்கிற மாதிரி சும்மா சின்னதாக வந்து சின்ன வயசுலேருந்தே சண்டை வந்துருக்கும். 2 பேருமே பிரித்து பேசிக்க மாட்டாங்க, ஒன்றா விளையாட மாட்டாங்க. அவ்வளோ ஒரு சின்ன வயசுலேருந்து இது. ஸோ அவங்க அம்மா அப்பாவுக்கும் தெரியும். பட் அவங்க அம்மா அப்பா ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க 2 பேருமே அவ்வளோ ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ 2 பேருமே ஒரே கம்பெனி வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க பார்ட்னர்ஷிப்பில், அவங்க அம்மா அப்பா 2 பேரும். ஓகேங்களா, இப்போ இந்த இன்ட்ரோ போதும், நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதில் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ அப்படியே 2 பேருமே கற்றுட்டு போயிடுவாங்களாம் காலேஜுக்கு. இப்போ இந்த 2 அம்மா அப்பாவும் என்ன காட்டுறாங்க, 2 அம்மா அப்பாவுமே அப்படியே ஜேகேயோட வீட்டில் வந்து கேதர் ஆகுறாங்க. அப்போது ஜேகேயோட அப்பா தான்டா, டே கிம், நான் தான் சொல்கிறேன் இல்லை, அது சரிப்பட்டு வரும்டா, இப்படி பேசினா நீங்கள் ஒத்துக்க மாட்டாங்க, அப்படி பேசுவோம். ஏய் ஜியான், நான் அதுக்கு சொல்லலடா, அப்புறம் தெரிஞ்சால் நம்மளை பற்றி என்னடா நினைப்பாங்க. இங்கே பாரு கிம், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இப்படியே போயிட்டு இருந்தோம் கண்டிப்பாக 2 பேரும் ஒன்று சேர்த்துக்கவே முடியாது. அப்புறம் நான் அவ்வளோதான் சொல்லிட்டேன்ப்பா. நான் சொன்ன பிளான் தான் எனக்கு பெட்டராக தெரியுது. என்ன நீ ஏடி சொல்கிற, நான் சொன்னது கரெக்டு தானே? ஆமாங்க, நீங்கள் சொன்னது கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா அவன் இப்படிலாம் சொன்னால் கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டான். ஜேகே பற்றி நமக்கு தெரியுமே. அதை தாண்டி நானும் சொல்கிறேன், இந்த கிம் ரொம்ப பண்ணுறானே அப்படி சொல்லிட்டு இங்கிட்ட ஜேகேவோட அம்மா அப்பா பேசிகிட்டு இருக்காங்க. அங்கிட்ட கிம்மோட ஃபேமிலி என்ன சொல்கிறாங்கன்னா, மிஸ்ஸஸ் கிம் தான், என்னங்க நான் தான் அவங்க தான் சொல்கிறாங்கல்ல, அந்தபடி பண்ணுங்க, கரெக்டாக செட் ஆகும்னு எனக்கும் தோணுது. நம்ம பையன் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டான். பார்த்தீங்கல்ல நீங்கள் பேசுனதுக்கு எப்படி பேசிட்டு போனான்னு. மிஸ்டர் ஜான் சொன்ன மாதிரியே பண்ணுங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். என்னடி நீனும் இப்படி சொல்கிற? ஆமாங்க, அதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குடும்பம் அப்படியே கூடி ஒன்று வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். ஈவினிங் வந்து 2 பேரும் அப்படியே வீட்டுக்கு வர்றாங்கடா. வந்தால் நம்ம டே வீட்டில் வந்துட்டு டேயோட அப்பா காணும், ஜேகே வீட்டில் வந்துட்டு ஜேகேவோட அப்பாவை காணும். இவங்க வந்துட்டு அவங்கவுங்க அம்மா அப்பா சொல்கிறத கேட்க மாட்டாங்க. பட் அவங்களோட அங்கிளுக்கு வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அங்கிள் மீன்ஸ் நம்ம டே வந்துட்டு ஜேகேவோட அப்பாவுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஜேகே வந்து டேயோட அப்பாவுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அதை தான் இப்போ வந்துட்டு ஆயுதமாக கையில் எடுத்துகிட்டு நம்ம ஆளுங்க 2 பேர் கிளம்பியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டே வந்துட்டு சோஃபாவில் வந்துட்டு அப்படியே உட்காடுறாரு டயர்டாக. இப்போ வந்துட்டு ஜேகேவோட அப்பா வந்துட்டு உள்ளுக்குள்ள வர்றாரு. அங்கிள் வாங்க, அங்கிள் வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே எந்திரிச்சு அப்படியே அழகாக மரியாதை கொடுத்துட்டு அவர் வந்து உட்கார சொல்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ஜேகேயும் அதே மாதிரி போயிட்டு சோஃபாவில் உட்காந்துருப்பாரு. ஸோ இப்போ பார்த்தா அவங்க அப்பாவை காணோம். அம்மா, அப்பா எங்கே காணோம்? அவரா அந்த ஒரு இடத்துக்கு போயிருக்காரா? ஒரு இடத்துக்கு போயிருக்காரா? எங்கே போயிருக்காரு? ஜேகே அங்கிள் வாங்க, அங்கிள் வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேயும் அப்படியே ரெஸ்பெக்ட் கொடுத்து எந்திரிச்சு அப்படியே டேயோட அப்பா வந்து உட்கார சொல்கிறாரு. இப்போது நம்ம டே கிட்ட வந்தோன்னா, அங்கிள் என்ன அங்கிள் திடீர்னு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, நீங்கள் அவ்வளோலாம் எங்கள் வீட்டுக்கு வர மாட்டீங்களே, என்னாச்சு? அது வந்துட்டு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அங்கிள். அங்கிளை தப்பாக நினச்சிக்காதப்பா, இது நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். அங்கிள் என்ன பேசுகிறீங்க நீங்கள் இதை செய் அப்படின்னு சொன்னால் நான் செஞ்சுட்டு போக போகிறேன். ரிக்வெஸ்ட் அதுன்னு பெரிய வார்த்தைலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும் நான் உங்களை எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாரு. இப்போ வந்துட்டு ஜானுக்கு மிஸ்டர் ஜானுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. நம்ம போய் சொல்கிறோமே, இவன் நம்மளுக்கு இவ்வளோ நம்புறானே அப்படின்னு சொல்லி, பரவாயில்ல நல்லதுக்காக தானே ஒரு பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணலாம், அதெல்லாம் வந்து தப்பு இல்லை, நம்ம ஒரே பொய் தானே சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிஸ்டர் ஜான் வந்துட்டு அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. டே, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த எல்லாத்துட்டையும் மறைச்சிட்டேன்ப்பா. என்ன அங்கிள் என்னாச்சு? எனக்கு கேன்சர்ப்பா. அங்கிள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம் டே, எனக்கு கேன்சர். நான் இன்னும் 1 மாதமோ 2 மாதமோ தான் இருப்பேனா? அங்கிள் அப்பெல்லாம் பேசாதீங்க. ஐயோ என்ன அங்கிள் திடீர்னு வந்து இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து ரொம்ப ஒரு மாதிரி கன்சர்னோட கேட்டுட்ருக்காரு. நம்ம மிஸ்டர் ஜான் வந்துட்டு, ஆமாப்பா என்னால் முடியல, இதுக்கப்புறம் என் பையனோட கல்யாணத்தை பார்க்காமே நான் போயிடணும்னு எனக்கு பயமாக இருக்குப்பா. அங்கிள் அப்படிலாம் ஒன்றும் நடக்காது அங்கிள், உங்களுக்குலாம் எதுவும் ஆகாது. நம்ம பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் போய்ட்டு பெரிய பெரிய டாக்டரில் பார்த்துட்டு எப்படியாவது சரி பண்ணிடலாம் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள் மனசு விட்றாதீங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு அப்படியே நீட் டன் பண்ணிக்கிட்டு அவங்க அங்கிளோட கையை பிடிச்சி பேசிகிட்டு இருக்காரு. அது இல்லைப்பா, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் பிள்ளையோட கல்யாணத்தை பார்க்காம போயிடுவானோ அப்படிங்கிற ஒரே ஒரு கஷ்டம் மட்டும்தான்ப்பா, வேறு எதுவும் இல்லை. என் கட்ட வேகாது என் பிள்ளையோட கல்யாணத்தை பார்க்காம. அங்கிள் என்ன சொல்ல வரீங்க? அதான் பார்த்துக்கலாம் அங்கிள், உங்களுக்குலாம் எதுவும் ஆகாது. இல்லாட்டி அங்கிள் உங்ககிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் கேட்குறேன், அதை மட்டும் பண்ணுவியாப்பா? என்ன அங்கிள்? அது வந்துட்டு நீ
ஜேகே கல்யாணம் பண்ணிக்கிறியாப்பா? அங்கிள் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை விட்டு டக்குன்னு டே வந்து எந்திரிக்கிறாரு கோவமா. நான் எத்தனை நாள் என்ன இருப்பேன்னு எனக்கே தெரியலப்பா. ப்ளீஸ்ப்பா, இதுக்கப்புறம் ஒரு நல்ல பையனாக பார்த்து ஜேகே கல்யாணம் பண்ணி வைக்க என் உடம்புல தெம்பு இல்லைப்பா. இந்த அங்கிளுக்காக இந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுவியா ப்ளீஸ்? அங்கிள் நீங்கள் வேறு எது கேட்டால் நான் பண்ணிடுவேன் அங்கிள். பட் இது அங்கிளோட கடைசி ஆசையாக கூட இது நினச்சிக்கப்பா ப்ளீஸ்ப்பா. இன்னும் 1 மாதமோ 2 மாதமோ தான் பண்ண இருக்க போகிறேன் ப்ளீஸ்ப்பா. அங்கிள் இதே சொல்லாதீங்க அங்கிள், அங்கிளுக்காகப்பா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் அப்படியே ஆக்டிங்கை போட்டுட்டு இருக்காரு. இங்கே நம்ம டேயோட அம்மா டேக்கு பின்னாடி செம்மையாக ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம டே தான்டா, அங்கிள் சாரி அங்கிள், நீங்கள் வேறு என்ன கேட்டாலும் நான் பண்ணுவேன், பட் இது என்னால் முடியாது அங்கிள். ஓ அப்படியாப்பா, சரி ஓகேப்பா, நான் தான் எதுவும் தப்பாக கேட்டேன், தப்பாக நினச்சிக்காதப்பா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் வந்துட்டு அப்படியே நம்ம மிஸ்டர் ஜான் வந்துட்டு அப்படியே எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு அப்படியே தடுமாறுற மாதிரி பண்ணுறாரு. நம்ம டே வந்து டக்குன்னு வந்துட்டு அப்படிங்கிறாரு. அங்கிள் அங்கிள் என்னாச்சு அங்கிள்? அதான் சொன்னேன்லப்பா, என் உடம்புல தெம்பு இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு செம்மா இருமிட்டு இருக்காரு. ஸோ டேக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னடா அப்படிங்கிற மாதிரி. இப்போ அவர் அப்படியே நடந்து போகிறாரு, போயிட்டு வாசல்கிட்ட போயிடுறாரு. அப்போ நம்ம டே அங்கிள் சொல்லுப்பா என்ன? அங்கிள் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அங்கிள். டே ஆமாம் அங்கிள், நான் ஜேகே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து டே ஹக் பண்ணிக்கிறாரு. நம்ம டேயும் வேறு வழியே இல்லாமல் வந்து ஒத்துக்கிறாரு. அப்போது பேட் பண்ணி கொடுக்குறாரு நம்ம ஜேகேயோட அப்பாவுக்கு. ஸோ அப்படியே வந்துட்டு இங்கே முடியுது. ஸோ இதை அப்படியே கட் பண்ணிட்டு அந்த வீட்டில் பார்த்தோன்னா, அங்கிள் அப்புறம் நீங்கள் இப்படிலாம் என் வீட்டுக்கு வர மாட்டீங்களே, நான் பண்ணுறேன், என்ன விஷயம்? நீங்களே என் வீடு தேடி வந்திருக்கீங்க? அப்பாலாம் வீட்டில் இல்லையே அங்கிள், அப்பா எங்கே வெளியே போயிருக்காங்க. அது தெரியும்ப்பா, அது தெரிஞ்சாலே நானே வந்தேன் அங்கிள். இல்லைப்பா, அது வந்து உங்ககிட்ட தான் பேசணும், உங்கள் அப்பா கிட்ட இல்லை. என்கிட்ட என்ன அங்கிள் பேச போகிறீங்க? அது வந்து ஜேகே நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும்ப்பா. என்ன அங்கிள் சொல்லணும்? அது வந்து ஜேகே, நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்தை கேட்டு நீ ஷாக் ஆகலாம். பிகாஸ் உங்கள் யார்கிட்டையுமே நான் இதை பற்றி எதுவுமே சொல்லலை. என் பையன் டேக்கும் தெரியாது, என் ஒய்ஃபுக்கும் தெரியாது. அங்கிள் என்ன அங்கிள் பயமுறுத்துறீங்க? என்ன விஷயம் என்ன ஆச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே எவ்வளோ கன்சர்னாக கேட்டுட்ருக்காரு. ஆமாப்பா, உடம்பு சரியில்லை. என்னாச்சு அங்கிள்? எனக்கு கேன்சர்ப்பா ஜேகே. அங்கிள் என்ன சொல்கிறீங்க? கேன்சரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே ஷாக்காக பார்க்குறாரு. பின்னாடி வந்துட்டு நம்ம ஜேகேவோட அம்மா நின்றுட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு நிற்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே தான், அங்கிள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கேன்சரா? எப்படி திடீர்னு? ஆமாப்பா, இது திடீர்னு இல்லை, நான் இப்போ தான் ஒரு 1 வீக்கு முன்னாடி போயிட்டு செக் பண்ணிட்டு வந்தேன். ரொம்ப முடியலப்பா, உடம்புல ஸ்ட்ரென்த்தே இல்லை, ஒரு மாதிரி இருமெல்லாம் வந்துட்டுருக்கு, என்னான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போனேன், கேன்சர்னு சொல்லிட்டாங்கடா. ஐயோ அங்கிள் கவலைப்படாதீங்க, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் போயிட்டு கண்டிப்பாக உங்களை நோயை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அவ்வளோ ஒரு மாதிரி கன்சர்னாக வந்து டேயோட அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்காருடா. இல்லைப்பா, நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், எங்கேயுமே சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஈவன் என்னோட டெத் கூட சீக்கிரமாக நெருங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா. அங்கிள் இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எனக்கு புரியுதுப்பா, நீ மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன், எவ்வளோ ரெஸ்பெக்ட் வச்சுருக்கேன்னு. ஆமாம் அங்கிள், உங்களுக்கே தெரியும் எனக்கு உங்களை எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து நீங்கள் எப்படி சொன்னால் எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு கூட தெரில அங்கிள். நீங்கள் வாங்க, கண்டிப்பாக இதை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும், நான் அதை கண்டுபிடிக்கிறேன் உங்களுக்காக. அதெல்லாம் வேணாம் ஜேகே, அங்கிளுக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுவியா? அங்கிள் என்ன ஹெல்ப்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, சொல்லுங்கள் நீங்கள். அது வந்துப்பா, என் பையன் டேயோட கல்யாணத்தை பார்க்காமே கண்ணை மூடி விடணும்னு பயமாக இருக்குப்பா. அவனுக்கு என்ன நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? நான் பண்ணி வைக்கிறேன் அங்கிள், கவலையப்படாதீங்க. அது இல்லைப்பா, வேறு என்ன அங்கிள்? நீ டேயை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம இங்கே ஜேகேங்க ஒரே ஷாக்கு. அங்கிள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதான், என்னால் முடியாது, நெவர் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறாரு. இந்த அங்கிளுக்காக பண்ண மாட்டியாப்பா? கிம் அங்கிள் அவங்களுக்கு உனக்கு எவ்வளோ பிடிக்கும், இந்த அங்கிளுக்காக இது கூட பண்ண மாட்டியா ஜேகே? ப்ளீஸ் ஜேகே, நான் இருக்க போகிற இந்த கொஞ்ச நாளில் என்னை கொஞ்சம் ஹாப்பியாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிகாஸ் இது வரைக்கும் நான் பிஸ்னஸ் சொல்லிட்டே ஓடிட்டேன், டேயை கூட நான் ஒழுங்காக கவனிச்சிக்கிறது கிடையாது. இப்போ நான் சாக போகிறேன் அப்படின்னு தெரியும் போது தான் ஃபேமிலி எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியுது. ப்ளீஸ் ஜேகே, அங்கிளுக்காகப்பா. அங்கிள் நீங்கள் இவ்வளோலாம் கெஞ்சாதீங்க அங்கிள், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் நான் எப்படி அங்கிள் அவனா? எங்கள் 2 பேர்த்த பற்றி உங்களுக்கு தெரியாதா? தெரியும்ப்பா, அதெல்லாம் சரியாயிரும்ப்பா, ப்ளீஸ்ப்பா இந்த அங்கிளுக்காக. என்ன அங்கிள் என்ன இப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில் நிறுத்துறீங்களே? சரி
ஓகேப்பா, நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா கேட்டிருந்தா மன்னிச்சுக்கப்பா, நான் போகிறேன். இல்லை அங்கிள், ஒரு நிமிஷம் இருங்க. என்னப்பா? ஓகே, ரெடி பண்ணுங்க. இதில் டேக்கு சம்மதமா? அவன் நான் சொன்னால் கேட்டுப்பான்ப்பா. ஓகே அங்கிள், சரி ஓகே. நான் உங்களுக்காக மட்டும்தான் இதை பண்ண ஒத்துக்கிறேன். ஏன்னா என்னால் இந்த மாதிரிலாம் பார்க்க முடியல அங்கிள். நீங்கள் கிளம்புங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டுக்கு மேலே போயிடுறாரு அவரோட ரூமுக்கு. இப்போது இங்கே அவங்க மிஸ்டர் கிம்முக்கா செம்ம ஹாப்பியாக இருக்குது. மிஸ்டர் கிம்மும் மிஸ்ஸஸ் ஜானும் வந்துட்டு செம்மையாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஏதோ ஒர்க் அவுட் ஆகிடுச்சுடா அப்படிங்கிற மாதிரி செம்மையாக வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்துட்டு அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டில் வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு அப்படியே வர்றாங்க. ஸோ 2 பேர் ரோட்டில் தான் மீட் பண்ணிக்கிறாங்க. நான் வர்ற வழியில் மீட் பண்ணிக்கிறாங்க. என்னடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மிஸ்டர் கிம் கேட்குறாரு. ஓகே ஆயிடுச்சுடா. என்னது ஓகே ஆயிடுச்சா? இங்கேயும் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ரோட்லேயே ஹக் பண்ணிட்டு செம்மையாக அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா காலேஜில் தான்டா காட்டுறாங்க. மச்சான் உண்மையாவா? என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மி நீங்கள் ஷாக்காக கேட்குறாரு. ஆமாம் ஜிம்லா, இந்த ஜேகே போய் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்கடா, என்னால் முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேகே சொல்லிக்கிட்டு இருக்காரு. மச்சான் உனக்கு அவனுக்கு வந்து ஆகாது, என்னடா நம்மளை கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு? அதான்டா எனக்கு ஒன்றுமே புரியல. கருமோ, வேறு எவனையும் கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் கூட பண்ணியிருப்பேன்டான். ஆனால் இவனை போய் அது எங்கள் அங்கிளுக்காக மட்டும்தான், அவருக்கு உடம்பு சரியில்லைங்க ஒரே காரணத்துக்காக தான் நான் கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டேன். மற்றபடி வேறு எந்த கருமும் கிடையாது. மச்சான் அவ்வளோதான், முடிஞ்சு போ. உன் வீட்டில் சொல்லிட்டாங்கல்ல இன்னைக்கு கல்யாணம் தான். அவர் என்ன புது மாப்பிள்ள ஜம்முன்னு இருக்க வேண்டாமா? இனிமேல் தான் பசங்க ஜாலியாக இருக்கணும். இங்கே பாரு ஜிம்னா, ஒன்று அது வரைக்கும் நான் அடிச்சிருக்கேன். அடித்ததில்லை, அடிக்க வச்சிடாதாட்டே, நான் செம்ம கானில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேமின் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்தோன்னா நம்ம ஜேகே தான்டா, டே சுகோ எனக்கு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சில் செம்மையாக ஒரு பஞ்ச் பண்ணுறாரு. லூசாடா நீ என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன்? சுகா உனக்கு தெரியாதுடா, என்னையும் வந்து டேயை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்கடா. நான் அது டேயை நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா? மச்சான் நீங்கள் இது எப்படா நடந்துச்சு? எல்லாம் இன்னைக்கு தான்டா, ஒரே டென்ஷன் மயிராக இருக்குடா. சரி நீ எப்படி ஒத்துக்கிட்ட? அந்த டே உனக்கு என்ன பிடிச்சிருக்கேன்? நான் எனக்கே தெரியாமல் எங்கிட்ட ரூட் வரையா? இங்கே பாண்டாரு சரி என்கிட்ட. அப்படி எப்படி நீ ஒத்துக்கிட்டேன்? நான் எங்கடா ஒத்துக்கிட்டேன்? ஃபர்ஸ்ட் என் அப்பா கேட்டேன், நான் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் என் அங்கிள் வந்தார். உனக்கு தெரியுமா, என் அங்கிளுக்கு கேன்சர் ஆண்டா. என்னடா சொல்கிற? டேயோட அப்பாவுக்கா? ஆமாம், அது டேக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நீ இதுக்கு போய் ஜிம்மின்ட்டு சொல்லிடுறாரு. ஜிம்மின் கண்டிப்பாக சொல்லிடுவான். என்னடா சொல்கிற? நல்லா தான்டா இருந்தார். ஆமாம் மச்சான், கேன்சரா? அவருக்கு அவர் பையன் கல்யாணத்தை பார்க்கணுமா? ஸோ என்கிட்ட வந்து ஒரு மாதிரி கெஞ்சினாரா. என்னால் அவரை இப்படி கெஞ்சுறதை பார்க்க முடியலடா. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே அவரை பார்த்து இன்ஸ்பயர் தான் வளர்ந்துருக்கேன். திடீர்னு வந்து அவர் என்கிட்ட கெஞ்சும் போது எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஆயிடுச்சா. அதனால தான் மச்சான் ஓகேன்னு சொல்லிட்டேன். அதான் ஓகேன்னு சொல்லிட்டல்ல, வர்றா எனக்கு வேண்டா. 2 வருஷமாக நாங்கள் லவ் பண்ணின்னு இருக்கோம். என் வீட்லேயும் சொல்லி பார்த்துட்டேன், இன்ன வரைக்கும் கல்யாணம் பேச்சு எடுக்க மாட்டேறான் எல்லா டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா அப்படியே புலம்புறாரு. ஏண்டா நீ என் வாழ்க்கையே முடிய போகுதுன்னு சொல்லிட்டு கவலையில் இருக்கேன், உன் வாழ்க்கை என்ன தொடங்கலையும் சொல்லிட்டு நீ கவலைப்படுறியா? மவனை பாதுகாப்புறோம். சரி விட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட காலேஜில் அப்படியே கான்வர்சேஷன் முடியுதுடா. ஸோ இப்படியே டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே அவங்க வீட்டிலலாம் அப்படியே பிஸி ஆகுறாங்க. அப்பப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, டேயோட அம்மா அப்பா கிட்ட அப்படியே கூடி பேசி சிரிச்சுக்கிறது, எங்களோட ஜேயோட அம்மா அப்படியே கூடி சிரிச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து டேஸ்லாம் போயிருக்கோம். இப்போ ஒரு 5 டே வந்துட்டு நம்ம ஜேகே வீட்டில் தாண்டா காட்டுறாங்க. நம்ம ஜேகே வீட்டில் வந்துட்டு டேயோட அம்மா அப்பா 2 பேருமே இருக்காங்க. ஜேகே சொல்லுங்கள் அங்கிள், இன்றைக்கி நம்ம ரிங் எடுக்க போகணும்ப்பா. ரிங் எடுக்கவா? ஏன் அங்கிள், நீங்களே போய் எடுத்துகிட்டு வந்துடலாம்ல? அதெல்லாம் எதுக்குண்ணா, நீங்கள் செலக்ட் பண்ண கொடுங்க, நான் போட்டுக்கிறேன். அது இல்லைப்பா, உனக்கு தானே கல்யாணம் ஆக போகுது, நீ தானேப்பா வந்து செலக்ட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் அங்கிள் நீங்கள் வேறு இருமாதிங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே இங்கே ஒத்துக்கிறாரு. ஸோ டேக்கிட்டையும் அப்படியே பேசி ஒத்துக்க வச்சிடறாங்க. ஸோ 2 பேருமே அப்படியே வர்றாங்கடா. ஒரு பெரிய ஷாப்புக்கு வந்துட்டு போகிறாங்க ரிங் எடுக்கிறதுக்காக. அங்கே போனால் அவங்க அம்மா அப்பா 2 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக ரிங் இது சூஸ் பண்ணலாமா அதை சூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக ரிங் எடுத்துகிட்ருக்காங்க. பட் நம்ம டேக்குக்கு 2 பேருக்குமே இதில் வந்து சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ அவங்க 2 பேரும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஜேகேவோட அப்பா தான்டா, டே இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. டே வந்து போகிறாரு. அவரோட ரிங்குக்கு அவர் ரிங் எடுத்து நம்ம டேக்கு வந்து அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அது பர்ஃபெக்டாக இருக்குது, டேக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ ஒரு கப்புள் ரிங் தான். ஸோ நம்ம ஜேகேயை கூப்பிட்டு அப்படியே போட்டு பார்க்குறாங்க. 2 பேருக்குமே செம்மையாக செட் ஆகுது. அப்போ 2 பேருக்குமே கேட்குறாங்க, இது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அந்த ரிங் எடுக்கிறது வந்து அப்படியே முடிஞ்சிருதுடா.
எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு ட்ரெஸ் ஷாப் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஸோ சேம் வந்துட்டு ட்ரெஸ் ஷாப்புக்கு இப்போ போகிறாங்க. அங்கேயும் அதே மாதிரி தான்டா, இவனோட எனக்கு கல்யாணத்தில் ட்ரெஸ் ஒர்க்கேடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் நம்ம டே நிற்கிறாரு, அந்த பக்கம் நம்ம ஜேகே வந்து 2 பேரும் திரும்பி நிற்கிறாங்க. ஸோ நம்ம அங்கிள் ஆண்டி தான் வந்து ட்ரெஸ்லாம் அப்படியே செலக்ட் பண்ணி இது உங்களுக்கு நல்லாயிருக்கும், இது உங்களுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு போய் ட்ரையல் பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோட்ஸ்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ஜேகே தான்டா, எனக்கு பிளாக் தான் வேணும், எனக்கும் பிளாக் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு சண்டை வந்து டேக்கு 2 பேருக்கும். என்ன நான் தான் பிளாக் போடுவேன், அதெல்லாம் முடியாது, நான் தான் பிளாக் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்போ உங்கள் அம்மா அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. நம்ம வந்துட்டு இப்போ ஒரு பக்கம் வந்துட்டு ஒயிட் கோட் வந்து வச்சுருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு பிளாக் கோட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ யார் இதெல்லாம் போட்டுக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கன்ஃபியூஷனாக போயிட்டுருக்கு. என்னால் முடியாது, எனக்கு பிளாக் கோட் கொடுத்தா நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், அப்போ நானும் பிளாக் கோட் கொடுத்தா நானும் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சண்டை போடுறதை பார்த்துட்டு இதுக்கு மேலே சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளாக்கை போடுவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பிளாக்கை கொடுத்துட்றாங்க. ஸோ 2 பேருமே ட்ரையல் பண்ணி வந்துட்டு பரவாயில்ல ஜேகே, ஹேண்ட்ஸமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு மிரரை பார்த்து அவரே ரசிச்சுக்கிறாரு. அந்த பக்கத்தையே பார்த்தா நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்கேட்டே, உனக்கு இந்த ஜேகே கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங்கிட்ட நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படியே ட்ரெஸ் வந்து ஷாப் பண்ணி முடிக்கிறாங்கடா. ஸோ அந்த மேரேஜ் டேயும் வருது. இப்போ நம்ம ஜேகே ஒரு அப்பா தான்டா, டே கிம்மு ஏதோ எல்லாம் பண்ணி முடிச்சு விட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வந்துருச்சு கல்யாணம் வரைக்கும். இதுக்கப்புறம் அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சுன்னா என்னடா ஆகும்? இங்கே பாரு ராஜான்னு உன்னால் தான் இவ்வளோ தூரம் வந்து நிற்கிது, நீ கொடுத்த பிளான் தான் இது, நான் அவங்ககிட்ட சொல்லிடுவேப்பா, இது எல்லாமே ஜியானோட பிளான் தான், எனக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லை. டே என்னடா கடைசி நேரத்தில் கழட்டி விட்ற ஃப்ரெண்டாடா நீலாம், என்ன மாட்டி விடுறதுக்கு நீ வந்து பண்ண தானே பார்த்தேன், சரி விடு பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் ஒன்றா சமாளிப்போம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கிட்டு நம்ம மெசேஜ் ஆனும் மெசேஜ் கெம்மோ ஏண்டி அவங்களுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சுன்னு வை, நம்ம 2 பேரும் முடியும் ஆஞ்சு விட்ற மாட்டாங்க. ஆமாண்டி எனக்கும் அதான் பயமாக இருக்குது, சரி பார்த்துக்கலாம் விடு, நம்ம பசங்க தானே, அப்படியே போகிற பக்கில் அப்படியே சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க 4 பேருமே நின்று. இதை வந்து ஜேகே பார்க்குறாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க 4 பேரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் தான் கண்டுக்கல, அப்படியே போயிடுறாரு. இப்போ வந்துட்டு நம்ம டே தான் வந்துட்டு அழகாக வந்து ரெடி ஆகிட்டு இருக்காரு, அந்த பக்கம் ஜேகே வந்து ரெடி ஆகிட்டு இருக்காரு. இங்கே கல்யாணம்லாம் அவ்வளோ சூப்பராக நடந்துட்டுருக்கு, அந்த இடமே அவ்வளோ கிராண்டாக இருக்குது, செம்மையாக இருக்குடா, ஒரு சர்ச் அந்த மாதிரி தாண்டா சிம்பிளாக சர்ச்சில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சில் தாண்டா மேரேஜ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம டே வந்து அப்படியே ரெடி ஆகிடுறாரு, நம்ம ஜிமின் தான் ரெடி பண்ணிகிட்ருக்காரு, இந்த பக்கம் நம்ம யோங்கி தான் ஜேகே ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போ நம்ம ஃபாதர் வந்துட்டு வர சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஜேகே தான் ஃபஸ்ட்டு போகிறாரு, போயிட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இதெல்லாம் ஒரு ஆள் எனக்கு நான் வெயிட் வேறு பண்ணணும், வெங்காயம் இன்னும் ஒர்க் என்ன பண்ணிகிட்ருக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புலம்பிகிட்டே நின்றுட்டுருக்காரு. இப்போ நம்ம டே வந்துட்டு டேயோட அப்பா வந்துட்டு டேயை கூட்டிகிட்டு அப்படியே வர்றாரு, வந்து அப்படியே நிற்க வைக்கிறாரு. ஸோ 2 பேரும் ஆப்போசிட்டில் நின்றுக்கிறாங்க. 2 பேரும் பேசுமே 2 பேரும் பார்த்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு டேக்கு இந்த பக்கம் திரும்புறாரு, நீ மட்டும் தான் திரும்பியா, நானும் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பிக்கிறாரு. இப்போ அந்த ஃபாதர் சண்டா, இங்கே பாருங்கள் உங்கள் 2 பேருக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது, என்னமோ அந்த பக்கம் அவர் திரும்பியிருக்காரு, இந்த பக்கம் நீங்கள் திரும்பியிருக்கீங்க, உங்கள் 2 பேரோட ஃபேஸை பார்த்துக்கோங்கப்பா, உங்கள் 2 பேர் தான் கல்யாணம் ஆக போகுது. ஆமாம் உன் மூஞ்செல்லாம் 3 நிமிஷத்துக்கு மேலே பார்க்க முடியாதா, அதே தான் உன் மூஞ்செல்லாம் 2 நிமிஷத்துக்கு மேலே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு செம்மையாக புலம்பிட்டு அப்படியே பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஃபாதர் தாண்டா, ஜங்குக் ஆகிய நீ டேயாங்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ நம்ம ஜேகே அப்படியே திரும்பி பார்க்குறாரு அவங்க அப்பாவை, பண்ணிக்கடா அடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு திரும்பி பார்க்குறாரு. அவங்க அங்கிளை வந்துட்டு சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அங்கிள் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படியே கண்ணாலே பேசிட்டு, ஜங்குக் ஆகிய நான் டேயாங்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேண்டாம் வேறுபா சொல்கிறாரு. இப்போது அந்த ஃபாதர் வந்துட்டு அப்படியே டேயாங்கிட்ட போகிறாரு, டேயாங் ஆகிய நீ ஜங்குக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு சொல்லும்போது இவரும் அதே மாதிரி திரும்பி உங்கள் அப்பா பார்க்குறாரு, சொல்கிறான் அடிச்சி தள்ளியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி உங்கள் அங்கிளை பார்க்குறாரு. அங்கிளை பார்த்தா டே முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விழுக போகிற மாதிரி போகிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கண்ணிலே பேசிட்டு அப்படியே கன்சர்னாக ஐஸோடு பார்த்துட்டு, டேயாங்க ஐயா நான் ஜங்குக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஓகேப்பா 2 பேரும் ரிங்கை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கை வந்து கொடுக்குறாரு ஃபாதரு. அப்போ வந்து நம்ம ஜேகே, ஃபாதர் சொல்லுங்கள் தம்பி, இந்த அவங்கவுங்க ரிங்கை அவங்கவுங்களே போட்டுக்க முடியாதா, மாற்றிக்கிட்டே தான் ஆகணுமா, எப்பா இது கல்யாணம்ப்பா, மேரேஜ் மீன்ஸ் நீங்கள் 2 பேர் ரிங்கை மாற்றிக்கிறதாப்பா மேரேஜ், நீங்கள் 2 பேர் தனித்தனியாக போட்டுக்கணும், எதுக்குப்பா இங்கே வந்தீங்க, டார்ச்சர் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே தான் அப்படியே கையை நீட்டுறாரு, டேயோட கையை வந்து கேட்குறாரு கொடு அப்படிங்கிற மாதிரியும். நம்ம டேயும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிட்டே கையை வந்து அப்படியே கொடுக்குறாரு. நம்ம ஜேகேயா
தலையெடுத்து இவங்களெல்லாம் மோதிரம் போகணும், என் கல்யாணம்லாம் யாரோட எப்படி நடக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஐயோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே அப்படியே மோதிரத்தை அப்படியே டைட்டாக வேணும்னே பிடிச்சி போடுறாரு. நம்ம ஜேகே அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்காரு. சாரிடா நம்ம டே வந்து அப்படியே முறைக்கிறாரு ஜேகேயை. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஜேகே கையை கொடுக்க சொல்லி நம்ம டே வந்து கையை நீட்டுறாரு. நம்ம ஜேகே அப்படியே வேணா வரப்போ கையை எடுத்து கொண்டு வைக்கிறாரு. இப்போ நம்ம டேயும் வேணும்னே பிடிச்சி கிருந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு ரிங்கை போடுறாரு. நம்ம ஜேகே டே வலிக்குதுரா அப்படின்னு சொல்லி கத்திடுறாரு. எல்லோரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவங்க என்னமோ க்யூட்டாக ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி எல்லாருமே அப்படியே அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறாங்க. இவங்க ரெண்டுத்துக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜிமினும் இவங்க பக்கத்தில் நின்றுட்டு மச்சான் சமடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. 2 பேரும் அட்டன் டைமில் 2 பேர்த்தையும் பார்த்து ஒரு முறை தான் 2 பேருமே அப்படியே கப்புச்சுப்புன்னு. இப்போ ஃபாதர் தாண்டா 2 பேரும் கிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவனை கிஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே திரும்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமினும் யூங்கி இருந்தாண்டா இதுக்கு சரிப்பட்டு வராதுங்க யூங்கி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஸ்டேஜுக்கு போயிட்டு நம்ம ஜேகேவோட ஹெட் பின்னாடி வந்துட்டு யூங்கி கையை வச்சு அப்படியே புஷ் பண்ணுறாரு. அதே மாதிரி நம்ம டேயோட ஹெட் பின்னாடி வந்துட்டு ஜிமின் வந்து கையை வச்சு புஷ் பண்ணுறாரு. ஸோ லைட்டாக வந்து 2 பேர் லிப்ஸும் வந்து அட்டாச் ஆகுது. ஸோ 2 பேருமே அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு டக்குன்னு வந்து பின்னாடி வந்துடுறாங்க. 2 பேருமே வந்துட்டு அப்படியே யூங்கியை முறைக்கிறாரு ஜேகே. இங்கிட்ட நம்ம டே வந்து ஜிமினை முறைக்கிறாரு. விட்றா என்னமோ நடக்காதது நடந்த மாதிரி தான் முறைப்பீங்க, பார்க்க தானே அடி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பூங்கொத்தை தூக்கி போடுவாங்கல்லடா, ஸோ அந்த செரமனி வந்து நடக்குது. இப்போது நம்ம டே கையில் தான் அந்த பொக்கே வந்து இருக்குது. ஸோ அவர் வந்துட்டு அப்படியே தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுறாரு. கரெக்டாக அது நம்ம ஜிமின் தான் பிடிக்கிறாரு. அதை வந்துட்டு நம்ம ஜிமின் தான் பிடிக்கிறாரு. ஸோ அதை பார்த்தோன்னே யூங்கிக்கு ஒரே ஹாப்பி. நான் வாத்துக்குஞ்சு இதுக்கப்புறம் நம்ம 2 பேத்துக்கும் தான் போல அப்படிங்கிற நம்ம யூங்கி. ஜிமினும் ஐயோ போங்க, அதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்குலாம் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே குஷியாகிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ஜேகே டே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ அந்த சிங்கிள் கேப்பில் வந்துட்டு நம்ம ஃபோட்டோகிராஃபர் வந்து அப்படியே ஃபோட்டோ எடுத்துடுறாரு. ஸோ அது வந்து அந்த ஃபோட்டோ வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு மாதிரி 2 பேரும் ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க 2 பேரும் ஸ்மைல் பண்ணது என்னவோ யூன்மீனை பார்த்து தான். பட் எல்லோரும் வந்துட்டு இவங்க ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. ஸோ அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்துட்டு அப்படியே முடிஞ்சிருதுடா. அப்படியே இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் முடியுதுடா. ஸோ அந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கிளம்பிடுறாங்க. இப்போ டேயோட ஃபேமிலி அண்ட் ஜேகேயோட ஃபேமிலி 2 பேரும் தான் இருக்காங்க. ஜேகே வீட்டில் தாண்டா இருக்காங்க 2 ஃபேமிலியும். ஸோ மேரேஜ் முடிஞ்சிருச்சு. ஆஸ் யூஷுவல் நான் அந்த நைட்டும் வருது. இப்போது ஜேகேவோட அம்மா தாண்டா ஜேகே என்னம்மா ரூம்லாம் ரெடியாக இருக்குது, நீங்கள் 2 பேரும் போகணும். எதுக்கு ரூம் ரெடியாக இருக்குது? இல்லைடா இன்றைக்கி தானே உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி நைட்டு ஃபர்ஸ்ட் நைட் தானே உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சு. அப்போ நம்ம டே தாண்டா நம்ம வீட்டுக்கு போகலாம்மா, இதுக்குமா இங்கே டே இங்கே பாரு, இங்கே தான் நீ இருக்கணும், நம்ம வீட்டுக்கெலாம் போக முடியாது. என்னால் முடியாது, நம்ம வீட்டுக்கு நான் போகணும் இப்போவே. நம்ம வீட்டில் போயிட்டு எது வேணாலும் பேசிக்கலாம், வாங்கலாம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து கூப்பிட்றாரு அவங்க அம்மாவை. அப்போது அவங்க அம்மா இங்கே பாடுறா, இனிமேல் ஜேகே வீட்டில் தான் இருக்கணும், இங்கே தான் இருக்கணும், நீ புரிஞ்சுக்கோ சொன்னா. என்னால் முடியாது. என்ன சவுண்டு எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? போ அம்மாவும் பிள்ளையும் இங்கே பாருங்க, இவன் நம்ம வீட்டுக்கு போகணும்னு நட முடிச்சிட்ருக்கான். டே என்ன பழக்கம் இது? என்னால் முடியாது, நான் நம்ம வீட்டுக்கு தான் போவேன். ஓ அப்போ நாங்கள் என்ன உன் பின்னாடி உன் வீட்டுக்கு வருவோம்னு நினச்சியா? நான் என் வீட்டில் தான் இருப்பேன். இங்கே பாருப்பா, நீ பழனிக்கு சொன்னால் பண்ணிட்டேன், எல்லோரும் எனக்கு சேர்ந்து கல்யாணத்தை முடிச்சு விட்டீங்க, இதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்குலாம் என்னால் போக முடியாது. ஓ அப்போ நான் மட்டும் அதுக்கு உன் வீட்டில் இருக்கணும், நான் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேயும் டேயும் மாறி சண்டை போட்டுட்ருக்காங்க. உன் வீட்டில் இருக்க மாட்டேன்டா, நான் என் வீட்டில் இருக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க அப்பா 2 பேரும் ஒரே நேரத்தில் அடைச்சி நிறுத்துங்க, நீங்கள் இப்படிலாம் சண்டை போடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ உங்கள் 2 பேருக்கு தனி அப்பார்ட்மெண்ட் பார்த்து வச்சாச்சு, நீங்கள் 2 பேரும் தனியாகவே போயிருந்துக்கோங்க, எங்கள் வீட்டில் இருக்க வேண்டாம், உங்கள் வீட்டில் இருக்க வேண்டாம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாங்க சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜேகேன்ட்டேன்னா விட மாட்டீங்களே, இப்படி தான் இப்படிலாம் யோசிக்கிறீங்கன்னே தெரிலப்பா. இதில் மட்டும் உங்களுக்கு நல்லா மூளை வேலை செய்யுது. என்ன நல்லா இருக்கிறியா அப்பாவை? ஆமாம் உங்களுக்கு எல்லாத்தையும் வாழ்க்கையிலே முடிச்சு விட்டீங்களே. இப்போது என்ன நான் மேலே போகணும், அவ்வளோதானே, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே பாட்டி கிளம்பி மேலே போயிட்டுருக்காரு. நம்ம டே இதை பார்க்குறாரு. இப்போது நம்ம டே தாண்டா எல்லாம் என் தலை எழுத்து, என் லைஃப்பை யாரோட இப்படிலாம் வாழணும்னு என்னோட இமேஜினேஷன் ஃபுல்லாக அவ்வளோ பண்ணி வச்சுருந்தேன், என் லைஃப் மொத்தமாக போச்சு இவனால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கே புலம்பிகிட்ருக்காரு. இப்போ நம்ம டேயோட அம்மா தான் மில்க் எடுத்துகிட்டு வந்து டே கையில் கொடுக்குறாங்க. ஆமாம் இது ஒன்று தான் குறைச்சல் இல்லைம்மா உங்களுக்கு, அது வந்துட்டு கொடுத்து தொலைங்க, கொண்டுட்டு போய் தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு அந்த மில்க்கை வந்து வாங்கிட்டு போகிறாரு. ஸோ மேலே ரூமுக்கு போனால் நம்ம ஜேகே வந்துட்டு அவரோட பெட்டில் வந்து படுத்துட்டு ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம டே போயிட்டு இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை உனக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் கொண்டுட்டு போன பாலை கொண்டுட்டு போய் அப்படியே அந்த டீப்பாய் மேலே வச்சுட்டு
ஏய் தள்ளி படு, நான் படுக்கணும். நீ எதுக்கு ஏன் பட்டில் படுக்கிற? அங்கே பார்த்தியா சோஃபா இருக்குது, அங்கே போய் படு. நான் எதுக்கு சோஃபாவில் போய் படுக்கணும்? என்ன ஓ வீடுன்னு சொல்லிட்டு திமிரு காட்சியா? ஆமாம் திமிரு தான், எனக்கு திமிரு தான். இது என் வீடு, என்னோடய பெட், நான் தான் பெட்டில் படுப்பேன். இங்கே பாரு ஜேகே. என்ன ஜேகே தான், எதை பார்க்கணும்? ஏய் என்ன, நான் பெட்டில் தான் படுப்பேன். உனக்கு இங்கே வேணான்னா போயிட்டு சோஃபாவில் படுத்துக்கோ. சரி ஓகே, நானும் பெட்டில் படுத்துக்கிறேன், நீனும் படுத்துக்கோ. என்ன, நானும் அவங்க கூட ஒரே பெட்லாம் ஷேர் பண்ண மாட்டேன். அப்போ எந்திரிச்சு போ, எனக்கு தெரியாது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, எனக்கு செல்ஃப் கண்ட்ரோல் நிறைய இருக்குது, நான் பெட்லேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்துட்டு போயிட்டு படுத்துக்கிட்டாரு. இப்போ நம்ம ஜேகே அப்படியே முறைக்கிறாரு டேயை. எனக்கு தேவைதான்டா இதெல்லாம், எனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டு சோஃபாவில் படுத்துறாரு. ஸோ இப்படியே அந்த நைட் வந்து ஸ்கிப் ஆகுதுடா. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜேகே அப்படியே வேக்கப் ஆகிட்டு சரி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றாரா. ஸோ அந்த ஸ்டெப்ஸ் இருக்கும்ல மேலே, அந்த பால்கனிஸ் அந்த ஸ்டைலில் இருக்கும்ல, ஸோ அங்கே நின்றுட்டு அப்படியே கீழே பார்க்குறாரு. பார்த்தா டேயோட அம்மா அப்பாவும் ஜேகேயோட அம்மா அப்பாவும் எல்லாம் சூட் கேஸ்லாம் பேக் பண்ணி அப்படியே கையில் வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஜேகேக்கு இதை பார்த்தோன்னா ஒன்றுமே புரியல. அப்படியே கீழே இறங்குறாரு படிக்கட்டில். இறங்கி வேகமாக போகிறாரு. டேயோட அப்பா கிட்ட போய் நின்றுக்கிட்டு அங்கிள் அங்கிள் என்னாச்சு அங்கிள், சர்ஜரிஸ்க்கு பண்ண போகிறீங்களா? இதுக்கு எல்லாரும் இவ்வளோ பேக் பண்ணிட்டு என்னாச்சு, இதுவும் உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பயங்கரமாக பதறாரு. இப்போ தான் டேயும் வந்து வேக்கப் ஆகிருப்பாரு. ஸோ அவரும் வந்து அப்படியே எட்டி பார்க்குறாரு. ஸோ எல்லாரும் அப்படியே பேக்கோட நிற்கிறத பார்த்துட்டு என்னாச்சு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயும் அவசரமாக வேகமாக கீழே இறங்கி ஓடியாடுறாரு. ஓடி வந்துட்டு ஜேகேயோட அப்பா கிட்ட போகிறாரு. அங்கிள் என்னாச்சு, உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல, என்னாச்சு, எதுக்கு இப்போ எல்லாரும் பேக்கோட நிற்கிறீங்க, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே பதறி கேட்குறாரு. இப்போ நம்ம ஜேகேக்கு ஷாக்கு இதை கேட்டுட்டு ஏன் தகப்பன் எதுக்கு இவன் எப்படி கேட்டுட்ருக்கான், தகப்பா உனக்கு எதுவும் பிரச்சனையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ நம்மகிட்டே ஐயோ ஜேகே முன்னாடி சொல்லிட்டோமே, போச்சு ஜேகேக்கு தெரியக்கூடாதுன்னு வேறு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டு நிற்கிறாருட்டே. இப்போ நம்ம ஜேகேவோட அப்பாவா அப்படியே என்னதான் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி செம்மையாக திருன்னு முழிச்சின்னு இருக்காரு. இந்த பக்கம் மிஸ்டர் கிம்மும் அதே மாதிரி திருன்னு முடிச்சு நின்றுட்டுருக்காரு. இப்போ ஜேகே அப்படியே திரும்பிட்டு அங்கிள் உங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல, எதாக இருந்தாலும் சொல்லுங்க அங்கிள் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ டேக்கு ஒன்றும் புரியல. இவன் என்ன நம்ம பண்ணிட்டு எப்படி பேசிகிட்டு இருக்கான், தகப்பா உனக்கு எதுவும் பிரச்சனையா என்ன, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாரு. இப்போ ரெண்டு பேத்துக்குமே ஷாக்கு, என்னது இது ரெண்டு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயும் ஜேகையும் அப்படியே டக்குன்னு வந்துட்டு அவங்கவுங்க அப்பாவை அப்படியே பார்க்குறாங்க. அவங்களுக்குலாம் இல்லை ஆத்தி அப்படிங்கிற மாதிரி திருத்தன்னு முடிச்சு நின்றுட்டு இருக்காங்க ரெண்டு அப்பாங்களும். இப்போ நம்ம டே தான் ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? அது வந்துடாட்டே. யோ தகப்பா உனக்கு என்னயா, என்ன பிரச்சனை, அவங்ககிட்ட என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே கேட்குறாரு. இப்போது நம்ம ஜேகேவோட அப்பா தான் மகனே தகப்பா சொல்லுங்கள் என்ன பிரச்சனை, என்ன சொல்லி வைத்து அவனை ஏமாத்தினீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. இப்போது மிஸ்டர் ஜான் தாண்டா எனக்கு உங்களுக்கு கேன்சரா டேடி, அது வந்து ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே கேட்குறாரு. இப்போ டீ அப்படியே பார்த்துட்டு அப்போ டே தகப்பா உனக்கும் கேன்சரா? ஆமாம் டே, அடா பாவியலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேயும் அப்படியே ஜேகேயோட அப்பா முறைகிறாரு. நம்ம ஜேகே அப்படியே டேயோட அப்பா முறைகிறாரு. ரெண்டு பேரும் அப்படியே முறைச்சு பார்த்துன்னு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் திருத்தன்னு முடிச்சுன்னு நின்றுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே தான் தகப்பா சொன்னதான் சொன்னீங்க, வேற யாரும் மாற்றி சொல்லியிருக்கலாமே, தங்களுக்கும் கேன்சர் அங்களுக்கும் கேன்சர் பா இன்னாமா நச்சு எங்களை ரெண்டுத்துக்கெல்லாம் நினச்சிருக்கீங்க நீங்கள் நினச்சேன். எனக்கு அப்போவே டவுட் வந்துச்சு, நம்மக்கிட்ட அங்கிள் இப்படி கேட்குறாரே நம்ம ஒத்துக்கிட்டோம், டே எதுக்காக ஒத்துக்கிறான் அப்படின்னு சொல்லி எனக்கு டவுட் வந்துச்சு. ஆனால் எவ்வளோ பெரிய புட்டு போட்டிருக்கீங்கன்னா உன்னை நான் சும்மா சாதாரண ஆள் நினச்சேன். பா நல்லா பிட்டு போட்டு என் வாழ்க்கையை முடிச்சுட்டல்லடா நீனு, டேடி உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாரு. டேயா இங்கே சொல்லவே வேண்டாம், கண்ணாலேயே அப்படியே கொண்டுக்கிட்டு இருக்காரு எங்கள் டேடியை. இப்போ மிஸ்டர் கிம் தான் அப்படியே எங்கிட்டாவது சொல்கிறது அப்படி பண்ணிட்டு இருக்காரு. தகப்பா உனக்கு கேன்சரா? 1 மாதம் இல்லை 2 மாதம் தான் சொல்லியிருப்பாங்களே டாக்டர் உனக்கு. ஆமாடா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் பிளான் போட்டோம். ஐயோ வெல் பிளான்டு பக்காவாக பிளான் பண்ணி தொக்கா எங்கள் 2 பேருக்கு வாழ்க்கையை முடிச்சு விட்டீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி திட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இப்போ எனக்கு ஒரு டவுட்டு தகப்பா, கம் கியர். அடிக்க மாட்டேன்ல? அடிக்க மாட்டேன் வாடா. வா டாடி
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கூப்பிட்றாரு. இப்போ நம்ம மிஸ்டர் ஜான் வந்துட்டு அப்படியே ஜேகே பக்கத்தில் போகிறாரு. நம்ம ஜேகே அப்படியே மிஸ்டர் ஜானோட தோளில் வந்துட்டு கையை போட்டுட்டு, சரி ஓகே, இப்போ எல்லாத்துக்கு எங்கள் 2 பேத்துக்கு இவ்வளோ அவசரமாக கல்யாணம் பண்ணி வச்சுங்கோ, அதுவும் ஃபோர்ஸ் மேரேஜ் பண்ணி வச்சுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ உங்கள் அப்பா தான், இல்லைடா அப்ராடில் என்ன, அப்ராடில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ நாங்கள் 2 பேரும் போகிற மாதிரி இருக்குது. உங்கள் 2 பேர்த்தையும் அப்படியே தனியாக விட்டுட்டு போக மனசு இல்லை. அதோட நாங்கள் சின்ன வயசில் நீங்கள் பிறந்த போய் முடிவு பண்ணிட்டோம், உனக்கு அவன் தான் அவனுக்கு நீ தான் சொல்லிட்டு. இடையில நீங்கள் 2 பேர் சண்டை போட்டால் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? அதான் சும்மா லைட்டாக ஒரு பிளானை போட்டு அப்படியே முடிச்சு விட்டோம். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துப்பீங்கல்ல. நல்லா பண்ணுறட தகப்பா, நல்லா பண்ணுற. இப்போ என்ன அப்ராட் கிளம்ப போகிறீங்க அதானே? ஆமாம், சரி போங்க நல்லபடியாக போயிட்டு வாங்க. இதுக்கப்புறம் ஜேகே மகனேன்னு சொல்லிட்டு வா, உன் வாயிலே குத்துறேன். ஜேகே அது வந்துடா, தயவு செஞ்சு கிளம்புரு தகப்பா, கிளம்புரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே படுக்க போகிறாரு. நம்ம ஜேகேவோட அம்மா, மை சன், ஐயோ மாதாஜி வாங்க 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 வாங்க, இவ்வளோ நேரம் சவுண்டே காணும், இங்கே நிற்கிறீங்க. அது வந்து ஜேகே, நாங்கள் உன் நல்லதுக்கு தானே. ஐயோயோ, என் நல்லதுக்கு தான் எதாக இருந்தாலும் பண்ணுவீங்க நீங்கள் அப்படி தானே மாதாஜி? ஆமாம், என் சந்தோஷம்தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, என் சந்தோஷத்தை தான் எப்போவுமே பார்ப்பீங்க அதானம்மா? ஆமாம். டே என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பான், டே ரொம்ப நல்ல பையன் அதானம்மா? அதுதான் ஜேகே. ஐயோ மாதாஜி, இதுதான் நீங்கள் சொல்லுங்க, எனக்கு நல்லாவே தெரியும். என் தகப்பனார் இங்கே நிற்கிறாருல்ல, அவரை விட அதிகமாக உங்கள் மேலே நான் ரெஸ்பெக்ட் வச்சுருக்கேன். ஸோ உங்ககிட்ட நான் எதுவும் பேச விரும்பலை, சரிங்களா? இப்போதைக்கு நான் போகிறேன், எனக்கு பயங்கர காண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே கோபமாக போகிறாரு. இப்போ நம்ம டே தாண்டா அப்படியே முறைச்சபடி பேசாமல் நின்றுட்டு இருக்காரு. இப்போ நம்ம டேயோட அப்பா, டே அப்பா சொல்லுங்கள். இல்லைப்பா, நீ எதுவும் சொல்லலையா? ஜேகே அவ்வளோ பேசிட்டு போனால் நீ அமைதியாக நிற்கிற, ஏதாவது சொல்கிறதுனா சொல்லியிருப்பான். எனக்கு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை தகப்பா, நீங்கள் கிளம்புங்க, போயிட்டு வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. அப்படி நான் பெத்த மகனே, நீ தாண்டா நான் பெத்த மகன். டே ஜியான், பாத்தியா என் பிள்ளைய? உன் பிள்ளை உன்னை என்ன பேச்சு பேசினா, பெத்த அப்பன் கூட மதிக்காம என்ன பேச்சு பேசிட்டு போறான். பத்தியா என் பிள்ளைய, பத்தியா எப்படி வளர்த்துருக்கேன் பத்தியா? இதுதாண்டா மிஸ்டர் கிம்மோட பையனா, இப்படிதான் இருக்கணும். ரொம்ப பெருமையா இருக்கு. பரவாயில்ல ஜேகே, நீ பார்த்துக்குவ, சரியா? நாங்கள் கிளம்புறோம். தகப்பா சொல்லுப்பா, உன்னை நான் இது வரைக்கும் அடிச்சிருக்கேன். அப்பா போட்டான். இல்லை டே அப்பா, நான் நல்ல விதமாக சொல்லும் போதே ப்ளீஸ் கிளம்புறீங்களா? இன்னும் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிஸ்டர் கிம் வந்துட்டு அப்படியே பேக்லாம் எடுக்கிறாரு. இப்போ மிஸ்டர் ஜான் வந்துட்டு இருக்கு, ஏன் பையனே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. இப்போ அவங்க அப்படியே கிளம்பிடுறாங்கடா அப்ராடுக்கு. இப்போது அப்படியே கட் பண்ணிட்டோன்னா ஒரு 2-3 டேஸ் வந்துட்டு அப்படியே ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ வந்துட்டு காலேஜ் சண்டை காட்டுறாங்க. இவங்க 2 பேர் வந்துட்டு காலேஜ் போயிருப்பாங்க. இப்போ நம்ம இவங்கையும் ஜேகையும் நல்லா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் மச்சான், புது மாப்பிள்ளை வேற, கல்யாணம்லாம் முடிஞ்சிச்சு, அப்புறம் என்ன நடக்க வேண்டியதுலாம் நடந்துச்சா என்ன? இல்லை, இப்போ நடக்கக்கூடாதுன்னு ஒன்று நடக்க போகுது, நடக்கட்டுமா மச்சான் அப்படி சொல்லி நம்ம ஜெயிக்க கேட்குறாரு. இப்போ இவங்க இல்லைடா மச்சான், சரி விட்டு என்ன அவங்க 2 பேருக்கு மேரேஜ் ஆச்சுன்னு சொல்லிட்டு சொல்ல போகிறீங்களா என்ன? காலேஜில் உன் பின்னாடி காலேஜே சுற்றுது, அதே மாதிரி டே பின்னாடியும் காலேஜே சுற்றுது. என்ன யூனிவர்சிட்டி ஃபேமஸே நீங்கள் 2 பேரும் தான். அந்த மோஸ்ட்டு 2 ஹேண்ட்ஸமான பாய்ஸுக்கும் மேரேஜ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ண போகிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா கேட்குறாரு. இப்போ நம்ம ஜெயிக்கே தான் போயும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்துட்டையும் நான் சொல்லிட்டு தருவேன்னு நினைக்கிறியா? அதை விட அவன் மனம் வேறு எனக்கு எதுவுமே கிடையாது. இவங்க அப்புறம் என்னடா பண்ண போகிறீங்க? இங்கே பார்த்தியா என் கையில்? டே மச்சான், எங்கடா ரிங்கு? அதுவா இங்கே இருக்குது. எங்கே? பேண்ட் பாக்கெட்டில். டே லூசு பயலே, அது என்ன அன்று வராடா? நீ டெய்லி கழட்டி மட்டும் இருக்கு. கல்யாணம் மோதிரம்டா மச்சான், தெய்வ குத்தமாக இருந்தா அச்சி சாத்து. இதுவே ஒரு ஃபோர்ஸ் மேரேஜ் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. இது ரொம்ப தெய்வீக குத்தம் ஆகுமா? தெய்வீக குத்தம் ஓட. டே என்ன ஆனாலும் ஆகிட்டு போகுது. எங்கள் 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆன விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே கட் இட். இவங்க அதே மீறி தெரிஞ்சுன்னு வையே, என்னை போட்டு பழப்பேன் அதானே? தெரிஞ்சா சந்தோஷம். இதுக்கு அவன் ஒத்துக்கிட்டானாடா? அதுவா அக்ரிமெண்ட் போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெய்கே சொல்கிறாரு. ஆமாண்ணா, இவங்க காலையில் 2 பேரும் எந்திரிச்சு கிளம்பியிருப்பாங்க காலேஜுக்கு. அப்போது வந்துட்டு ஜேகே தான், ஏய் என்ன காலேஜ் கிளம்புறியா? இல்லை
பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? சரி ஓகே, உங்ககிட்ட ஒன்று நான் சொல்லணும். என்ன சொல்ல போகிற? இப்போதைக்கு நம்ம 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆனது காலேஜில் யாருக்கும் தெரிய வேண்டாம். தெரிய வேண்டாமா? என்ன சொல்கிற? ஏன்? அது இப்போதைக்கு தெரிய வேண்டாம்னா தெரிய வேண்டாம். போய் உன்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி என் காலேஜுக்கு தெரிஞ்சுன்னு வை, அவ்வளோதான். என்னால் ஓட்டியே சாவடிமானுங்க. ஸோ இப்போதைக்கு இதை நீ ரிவீல் பண்ணக்கூடாது. நம்ம 2 பேரும் லவ் பண்ணியோ இல்லை மற்றபடி நம்ம 2 பேரும் சம்மதத்தோடுவோம் இந்த கல்யாணம் நடக்கும். வீட்டில் உள்ளவங்க ஃபோர்ஸ் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி கல்யாணத்தை பண்ணி வச்சு தொலைஞ்சிட்டாங்க. அதனாலலாம் நான் உன் கூட குப்பை கொட்டணும் எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. இப்போதைக்கு காலேஜை தெரிய வேண்டாம். இதோ இந்த ரிங் இருக்குல்ல, இதை கழட்டி வச்சிரு. பார்த்தேன் இன்னும் கண்டுபிடிச்சிருவான். ஸோ கழட்டி வச்சிரு. ஓ, உனக்கு அந்த ரிங்கு அவ்வளோ சாதாரணமாக இருக்கா ஜேகே? ஆமாம், அப்புறம் என்ன? ஏன் உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு? ஜி, ஒன்று மாதிரி ஒரு பையனப்போ எனக்கு பிடிக்குமா? சே, நான் இல்லை, நீ கழட்டுறேன்னா கழட்டிக்கோ, நான் கழட்ட முடியாது. ஓகே, சென்டிமெண்ட் பார்க்குறீங்களோ? என்னமோ பண்ணி தொலை. அக்ரிமெண்ட் போட்டது தான். நம்ம 2 பேத்துக்கும் மேரேஜ். மேரேஜ்னு சொல்லவே எனக்கு பிடிக்கல. ஆனது யாருக்குமே தெரியக்கூடாது. அதே தான் நானும் சொல்கிறேன். நம்ம ஒன்று மாதிரி ஒரு கேவலமான ஒரு பையனை நான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு வெளியே யாருக்குமே தெரியக்கூடாது. ஓகே டீல். ஏதான் மச்சான் நடந்துச்சு? அடா பாவிகளா, மறைக்க போகிறீங்களா காலேஜ்லேருந்து உங்கள் கல்யாணத்தை? ஆமாம், இப்போ தெரிஞ்சு என்ன பண்ண போகிறாங்க? எனக்கு பிடிக்கல. அவன் என் ஹஸ்பண்ட்னு சொல்லவே எனக்கு பிடிக்கல மச்சான். அவன் பேரை சொல்லவே எனக்கு பிடிக்கல. நான் எப்பறம் அவனை ஹஸ்பண்ட்லாம் சொல்லுவேன்? என்னமோ பண்ணித்தாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் 2 பேருக்குள்ள கான்வர்சேஷன் அப்படியே முடியுதுடா. அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜிமின் தான். மச்சான் டேங்க, என்னடா வந்ததுலேருந்து மொதத்தை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ அசையாவாக இருக்குது உனக்கு அந்த கல்யாண மொத்தத்தில்? ஏச்சி வாய முடிஞ்சுமினா. என்னடா? ஒன்றும் இல்லை, காலையில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ அப்படியே சொன்னதெல்லாம் அங்கே நடந்ததெல்லாம் அப்படியே சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஜிமின் இதெல்லாம் கேட்டுட்டு, நான் அது கல்யாண மொத்தத்தை கழட்டிட்டானா? ஆமாண்டா கழட்டிட்டான். எதுவும் ஃபீல் பண்ணுறேன் என்ன மச்சான்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு எதுக்கு ஃபீல் ஆக போகுது? ஈவன் எனக்கு அவனை பிடிக்காது. உனக்கு தெரியாதா என்ன? அது சரிதான், பட் நீ கொஞ்சம் ஃபீல். ஜிமினா, அடி வேணுமா என்ன? சரி விடு. அவன் என்னமோ பண்ணி தொலைஞ்சிட்டு போகிறான், நமக்கு எதுக்கு டென்ஷன்? சில்ஜிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே டே கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போது ஜேகேயும் இவங்கேயும் அப்படியே நடந்து கிளாஸ் போயிடுறாங்கடா. அவங்களோட அந்த கான்வர்சேஷன் அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்தோன்னா நம்ம ஜிமின் தான் அப்படியே டே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. அப்படியே கூல் டவுன் பண்ணி காலையில் நடந்த மேட்டர்லாம் அப்படியே மறந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கூல் டவுன் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. இப்போ ஒரு பொண்ணு வழி மறைக்கிறா நம்ம டேயும் ஜிமினையும். அப்போ நம்ம ஜிமின்னா, ஏய் என்ன இங்கே இவ்வளோ பாதை இருக்குல்ல, இதுக்கு எங்கே முன்னாடி நின்றுட்டுருக்க, என்ன அப்படி போங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமின் கேட்குறாரு. அப்போது அதுக்கு அந்த பொண்ணு தான்டா, ஜிமின் நான் டேக்கிட்ட ஒன்று சொல்லணும். டேக்கிட்ட சொல்ல போறியா? என்ன சொல்ல போகிற? அது நான் டேக்கிட்ட சொல்லவா? என்னை தாண்டிதான் மச்சாங்கிட்ட போகணும், தெரியும்ல? தெரியும். அப்போ என்கிட்டே சொல்லு. அது நான் டே லவ் பண்ணுறேன். லவ்? சரி, அது என்ன கையில் லெட்ரு தானே? ஆமாம், கொண்டா மச்சான்ட்டே. என்னடா இதோட இது உனக்கு 87வது லெட்ரு மச்சான். அதெல்லாமாடா கணக்கு பண்ணிகிட்ருக்கேன். வாங்கி போடுறது நான் தானே மச்சான், நான் தானே என்னன்னோ. வாடா போகலாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இந்தாம்மா லெட்டர் கொடுக்க தானே வந்த, கொடுத்துட்டல, கேம்பு. பதில் தானே? சொல்லுவான் கேம்பு. மச்சான் போகலாமா? போகலாம் ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. இப்போ பார்த்துக்கிட்டோன்னா நம்ம டேயும் சரி நம்ம ஜேகேயும் சரி ரொம்ப ஃபேமஸான பாய்ஸ் தான் அந்த யூனிவர்சிட்டியோட ஒரு அழகுங்க அப்படின்னு சொல்லலாம். 2 பேரும் ஒருத்தருக்கு சலிச்சவங்களடா, நான் தாண்டா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஜேகேக்குன்னு தனியாக ஒரு ஃபேன் கேர்ள்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி நம்ம டேக்கு தனியாக ஒரு ஃபேன் கேர்ள்ஸ் ஃபேன் பாய்ஸ் எல்லாருமே இருக்காங்க. நம்ம ஜேகேக்கும் மெனி ப்ரப்போசல் டெய்லி வந்துகிட்டே இருக்கும், அதே மாதிரி நம்ம டேக்கும் மெனி ப்ரப்போசல் டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும்டா. அதில் தான் இந்த பொண்ணு. ஸோ இவங்க போகிற வழி ஃபுல்லாக பொண்ணுங்க இந்தாங்க அது மட்டும்தான் ஃபுல்லாக லெட்டர் கொடுத்துனே இருப்பாங்க. ஸோ அப்படியே தான் காலேஜ் டேஸ்லாம் அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கும். இதே மாதிரி தானே ஒரு ஃபைன் டே நம்ம டேக்கு லெட்ரு வருது. நம்ம டே பார்த்துட்டு, என்னம்மா லவ் லெட்டரா? ஆமாம் டே, இந்தா என் ஃப்ரெண்ட் இன்றைக்கி நல்லா கொடுத்துட்டு கிளம்பு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. டே என்ன? இல்லை நான் அவங்ககிட்ட தான் கொடுக்கணும். லவ் லெட்டர் தானேம்மா, என் ஃப்ரெண்ட்கிட்ட கூட வாங்கி வச்சுப்பான், அவன் தான் எனக்கு எல்லாமே. அவங்ககிட்ட கூட அவன் தான் சொல்லியிருக்கால, அவனுக்கு எல்லாமே நான் தான், அவனோட ரைட்டு லெஃப்ட்டு ஸ்ட்ரெயிட்டு எல்லாமே நான் தான், என்கிட்ட கூட. ஜிமின் ஒரு நிமிஷம், நான் மச்சான் ஓவராக பேசிட்டு இருக்கேன். லெட்டர் வாங்க முடியாது, கிளம்பு. டே ஒரே ஒரு நிமிஷம். என்ன இப்போ
இந்த லெட்டரை உன்கிட்ட தான் நான் கொடுக்கணும், பட் இது உனக்கு இல்லை. எனக்கு இல்லையா? எனக்கெல்லாம் நான் என்கிட்ட கொண்டு என்கிட்ட கொடுக்குறேன். இது வந்து ஜேகேக்கு. ஜேகேக்கா? அவனுக்கு லெட்டர் கொடுக்கணும், அப்போ அவங்ககிட்ட கொடுக்க வேண்டியதான். இதுக்கிட்ட என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்ருக்க நீ? இல்லை, அவர்கிட்டையும் நான் கொடுத்தேன், பட் அவர் வாங்கலை. நீங்கள் 2 பேரும் நெய்பர்ஸ் தானே? நான் அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தேன், நீங்கள் 2 பேரும் நெய்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஸோ நீங்களே அவர்கிட்ட கொடுத்துட முடியும். ஜிமினா, டே என்னடா சொல்லிட்டு இருக்கான் இவ? என்கிட்ட வந்து அந்த ஜெயகிட்ட போய் லெட்டர் கொடுக்கணும்னு சொல்லி என்கிட்ட அவனுக்கு கொடுக்க வேண்டிய லெட்டர் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கான். என்ன மச்சான் இது? ஐயோ, ஏய் இங்கே வாடி, அறிவில்லை உனக்கு? என்ன பண்ணிட்டு இருக்க? இவன் என்னதுக்கு ஆகணும்னு தெரியும் இல்லை? ஏன்டி இந்த மாதிரி நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் பொடி அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரை பொடிங்கி வச்சுட்டு போக சொல்லிடுறா. ஸோ அந்த பொண்ணும் போயிடுறா. ஸோ நம்ம டேக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. நான் எவ்வளோ அழகாக இருக்கேன், எவ்வளோ அழகான ஒரு பையன், என்கிட்ட வந்து அந்த ஜேகே நான் என்ன விட அழகா மச்சான்? என்ன விட அழகா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான், அவள் ஏதோ தெரியாமல் சொல்லிவிட்டாடா. விட்றா, இன்னைக்கு ஃபுல்லாக அதே தானே சொல்லிட்டு இருக்கேன். இல்லை மச்சான், அவள் இன்னும் தைரியத்தோடு தான் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா ஜேகேக்கு லெட்டர் கொடுக்க சொல்லி. சரி விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டே வந்துட்டு அப்படியே முடியுதுடான். ஸோ நெக்ஸ்ட் டே வந்தோம்னா நெக்ஸ்ட் டேவும் அந்த பொண்ணு வர்றா. வந்துட்டு டே மறுபடியும் நீயா? அடியே, நேற்று என் மூடையே ஸ்பாயில் பண்ணி என்னை அப்படியே பத்தியக்கிறனாட்டம் அள்ளியே வச்சது நீனு. இப்போ மறுபடியும் எதுக்கு வந்திருக்க? இல்லை, அந்த லெட்டருக்கு போயின்னா ஜேகே கிட்ட கொடுத்தீங்களா? அதுவா, ஜேகே கிட்ட கொடுக்கணுமா? ஆமாம். எதுக்கு நான் அந்த லெட்டர் போய் ஜேகே கிட்ட கொடுக்கணும்? வேறு என்ன இருக்குது? அது பர்சனலாக நீ கொண்டு அவங்ககிட்டே கொடுத்துருக்கணும் இல்லைம்மா, என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தேன். இல்லை, என்னோட பிரதராக நினச்சி நீ சொல். என்ன வந்துட்டு உனக்கு ஜேகே ரொம்ப பிடிச்சிருக்கா? ஆமாம், எனக்கு ஜேகே ரொம்ப பிடிக்கும். நான் அவரை ரொம்ப லவ் பண்ணுறேன். அவர் மட்டும் எனக்கு கிடைச்சாருன்னா அப்படி ஒரு குட்டி குழந்தை மாதிரி, ஒரு பன்னிக்குட்டி மாதிரி நான் வச்சு பார்த்துப்பேன். பன்னிக்குட்டியா? அது பன்னிக்குட்டி இல்லை, பன்னிக்குட்டி, முயல்குட்டி. அவர் சிரிக்கும்போது அப்படியே முயல்குட்டி மாதிரியே இருப்பார். அது என்ன அவ்வளோ அட்ராக்ட் பண்ணும் தெரியுமா? ஓ, பன்னி. பன்னிக்குட்டி. ஆமாம். சரி, நீங்கள் ரொம்ப லவ் பண்ணுறீங்க ஜேகேயை? ஆமாம். சரி, ஒரு நிமிஷம் கூட வரீங்களா சிஸ்டர்? எங்க பிரதர்? வாங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ அந்த பொண்ணோட கையை பிடிச்சி தரன்னு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா. நம்ம ஜேகேயும் இவங்கையும் அங்கிட்ட நின்று ஒரு காரிடாரில் நின்று பேசிகிட்டு இருக்காங்கடா. இப்போது நம்ம டீ தான், ஏய் ஜேகே, யார் அது? கேட்டால் வயசு மாதிரி இருக்கு. ஓ டியோங், யூனிவர்சிட்டி ஹேண்ட்ஸம் பாய், ஃபேமஸ் பாய். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அது யார்? கூட ஒரு பொண்ணு, அவங்க என்னோட தங்கச்சி. தங்கச்சியா? உனக்கு தங்கச்சிலாம் இல்லையே. இப்போ தான் ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் தங்கச்சி ஆனாங்களா? சரி, அவளை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க? அது வந்து என் சிஸ்டர் உங்கள்கிட்ட என்னமோ சொல்லணுமா? சொல்லுங்கள் சிஸ்டர். அது வந்து பிரதர், எனக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. ஐயோ, என் தங்கச்சிக்கு ஷை ஆகுதான். கொஞ்சம் நீங்கள் வேணால் திரும்பி நினைக்கிறீங்களா? என் தங்கச்சியை சொல்கிறேன். டேய், என்ன பண்ணிகிட்ருக்க நீ? சொல்லு, என்கிட்ட வந்து எவ்வளோ தினமாக லெட்டர் கொடுத்தேன். சொல்லு, என்ன செய்யாது? சொல்கிறியா இல்லை? சொல்கிறேன் டே. ஜேகே, என்ன? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன். உங்களோட ஸ்மைல் க்யூட்டாக இருக்கும், அப்படியே அசல் பன்னிக்குட்டி மாதிரியே. அது என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். நீங்கள் என்னோடய லவ்வை அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? ஐ லவ் யூ ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அந்த பொண்ணு. நம்ம ஜேகேயா இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காரு. நம்ம டே தான், அக்செப்ட் பண்ணுங்க ஜேகே. ஒரு பொண்ணு அழகாக வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாள், அதுவும் என் தங்கச்சி வேற. அக்செப்ட் பண்ணுங்க. டே, என்னாச்சு உனக்கு? என்னாச்சா எனக்கு? அக்செப்ட் பண்ணுங்க. ஓ, இவன் என்ன ஜெலஸ் ஆகுறானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு மாதிரி பார்க்குறாரு டேயை. இப்போ டே பச்சையாக தெரியுது, டேக்கு வந்து ஒரு மாதிரி ஜெலஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பச்சையாக தெரியுது நம்ம ஜேகேக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா? ஹாய், உங்கள் நேம் என்ன? என்னோட நேம் ஜாரா. ஓ ஜாரா, லெட்டர் தானே, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாரு ஜேகே. ஹவு ஸ்வீட், தேங்க்யூ ஸோ மச். இதுக்கான ஆன்சர் யோசிச்சு சொல்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் யார்கிட்டையுமே லெட்ரு வாங்கினதில்லை, பட் என்கிட்ட வந்து வாங்கிக்கிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ்
அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே குதிச்சு ஓடிட்டு இருக்கா. அவளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஜேகேட்ட லெட்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. காசு இப்போ வரைக்கும் நம்ம ஜேகே வந்துட்டு யாருக்கிட்டையுமே பேசியிருக்க மாட்டார். எவ்வளோ பொண்ணுங்க வந்து வழிஞ்சாலும் பேசினாலும் லெட்டர் கொடுத்தாலும் யாருக்கிட்டையுமே நம்ம ஜேகே பேசியிருக்க மாட்டார். நம்ம டேயை கடுப்பேற்றணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜேகே வந்து இந்த பொண்ணுக்கிட்ட வாங்கியிருக்காரு. இதுக்கு சேம் டேக்கு வந்துட்டு செம்ம காண்டாகுது. ஸோ நம்ம டே வந்துட்டு அப்படியே ஒரு லுக்கு விட்டுட்டு முறப்பாக ஒரு லுக்கு விட்டுட்டு அப்படியே கிளம்பிடுறாரு அந்த இடத்த விட்டு. ஜேகே கிட்ட பார்த்தோன்னா செம்ம சிரிப்பாகுது. இப்போ யூங்கி தான் மச்சான் சொல்லு யூங்கி இங்கே என்ன நடந்துன்னு இருக்கு. அந்த பொண்ணு லெட்டர் கொடுக்கும்போது டேயோட மூஞ்சி பார்த்தியாடா செம்ம காமெடியாக இருந்துச்சு. அதான் கொஞ்சம் அப்படியே நல்லா வச்சு செஞ்சு அனுப்பிச்சி விட்டேன். மச்சான் நீ இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுதா? என்னடா மச்சான் அவன் அவன் மேலே ஜலஸ் ஆகுறான்டா. ஜலஸ் ஆகுறானா? ஆமாம் மச்சான் உனக்கு தெரியுதா? சி வாயமுடு, அவன் ஏதோ சொல்லிட்டுருக்கான் நீ ஏதோ சொல்லிட்டுருக்கான். சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே போயிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு அடிக்கடி வந்து ஜேகே தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பா. எனக்கு எப்போ ஓகே சொல்லுவீங்க ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ நம்ம ஜேகே ஒரு நாள் பொறுக்க முடியாமல் சாரா சொல்லுங்கள் ஜேகே இங்கே பாருமா எனக்கு இப்போதைக்கு இந்த லவ் அது மேலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். என்னை விட கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல பையனாக உனக்கு கண்டிப்பாக கிடைப்பான். இப்போதைக்கு என்னை விட்டுறியா? ஜேகே என்ன இப்படி சொல்கிறீங்க? இந்த பன்னி ஸ்மைலோட இருக்கவங்க ஒருத்தன் உங்களுக்கு கிடைக்கலன்னா என்ன, ஒரு டிம்பிள் ஸ்மைலோட அழகான ஒருத்தன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பான். என்ன மாதிரி இல்லைன்னாலும் என்னை விட ஒரு பெட்டர் பர்சன் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் அவங்களுக்கு கிடைப்பாங்க. இது வேண்டாமே. ஏய் என்ன உனக்கு வேணும்னு சொல்லிட்டு போ. அது என்ன இவனை விட பெட்டர் பர்சன் அவனை விட பெட்டர் பர்சன் எதுக்கு நீ சொல்கிறா அப்படி சொல்லிட்டு திட்டி விட்டு போயிடுறா அவன். இப்போ நம்ம ஜேகே தான் இவங்க பார்த்துட்டு மச்சான் இவ்வளோ நேரம் பதுங்கி பேசிக்கிட்டு இருந்தா என்ன மச்சான் அப்படி அசிங்கப்படுத்திட்டு போகிறா, உனக்கு இது தேவைதான்டா டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க அப்படியே கலாச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படியே தாண்டா அவங்க டேஸ்லாம் போயிருக்கோம். போக என்ன இருக்குமா நம்ம டேக்கு வந்து ஒரு மாதிரி இந்த மாதிரி பொண்ணுங்க வந்து அடிக்கடி ஜேகே கிட்ட பேசுறது அது எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஜலஸாக இருக்கும் அவருக்கு. அவருக்கே தெரியாமல் வந்து ஜேகே வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. இப்போ வரைக்குமே நம்ம டே வந்து ரிங்கை காட்டவே கிடையாது. பட் நம்ம ஜேகே அவர் எப்போவுமே ரிங்கை பேண்ட் பாக்கெட்டில் தான் வச்சுருப்பாரு, விரலில் போட மாட்டார், யாரும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம டே வந்து இது ஒரு சென்டிமெண்ட் அந்த மாதிரி வந்துட்டு கையிலே போட்டிருப்பாரு. ஜேகே மேலே வந்து அப்படியே ஃபால் ஆகிருப்பார் லவ்வோட. பட் அதை வந்து வெளியே காமிச்சிக்காமல் ஈவன் ஜிமின்கிட்டே காமிச்சிக்காமல் அவர் அப்படியே உள்ளுக்குள்ளே மறைச்சிப்பார். இது வந்து அவர் லவ் அப்படிங்கிறதே தெரில அவருக்கு. ஸோ அப்படியே வந்துட்டு டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ ஃபைன் டே வந்துட்டு மறுபடியும் வந்து வேறு ஒரு பொண்ணு வர்றான். டே வந்துட்டு டேயும் ஜெமினும் வந்து நடந்து போயிட்டுருக்காங்கடா. அப்போது அதே மாதிரி வந்துட்டு ஒரு பொண்ணு வர்றா. வந்து நின்றுட்டு டே என்ன லெட்டர் இங்கே பாரு, நான் லெட்டர் வாங்குகிற மூடில் போயிடல, என்னோடய மூடு சுத்தமாக சரியில்லை, கிளம்பிடு. இல்லை டே இது வந்து ஜேகேக்கு. என்னது ஜேகேக்கு? அவனுக்கு லவ் லெட்டரா? ஆமாட்டே நீ கொடுத்துறியா? நான் கொடுத்தேன், பட் அவர் அக்செப்ட் பண்ணல. ஸோ நீ என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? மாமா மாதிரி தெரியுதா? டே எதுக்கு இப்போ இவ்வளோ கோவப்படுறேன்? ஆமாடி கோவப்படுவேன். ஜேகேக்கு லவ் லெட்டர் கொடுக்க நீ யார்? அவன் யார் தெரியுமா? அவனுக்கு நான் ஒன்றும் மாமா வேலை பார்க்க முடியாது, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து செம்ம கோவமாக போயிடுறாரு. ஜிமின் இதை பார்த்து ஷாக்காக பார்க்குறாரு. நம்ம டேயா இது? ஏன்னா வந்து டே வந்துட்டு யார்ட்டையுமே அவ்வளோவா கோவப்பட்டு பேச மாட்டாரா. ஸோ அவரோட கேரக்டரே இல்லை. ஸோ ஜிமின் வந்து ஷாக்கில் நிற்கிறாரு. என்னடா ஆச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜேகே செம்ம கோவத்தோடு போயிட்டு ஒரு பெஞ்சில் உட்காடுறான். இப்போ நம்ம ஜிமின் தானே வராரு. டே என்னாச்சுடா உனக்கு? தெரில ஜிம்னா, தலை வலிக்குது, கேஃபிடேரியா போகலாமா? காஃபி குடிச்சா தான் சரியாகும் போல். என்னடா அந்த பொண்ணு அவ்வளோ கோபமாக பேசிட்டு வந்துட்டா? கோபமாக பேசுனா ரொம்ப? ஆமாண்டா பாவண்டா, அந்த பொண்ணு அழுதுருச்சு தெரியுமா? நீ இப்பெல்லாம் இல்லவே இல்லையே ஜிமினா, என்னாச்சு? தெரிலடா, திடீர்னு அவள் ஜேகேக்கு லெட்டர் கொடுக்குன்னு சொன்னாலா, எனக்கு கோவம் வந்துருச்சு. தான் எதுக்குன்னு கேட்குறேன். ஒழுங்கு மாதிரி தான் என்கிட்ட மறைக்காமல் உண்மையை சொல்லு. கொஞ்ச நாள் நீ சரியில்லை. ஆமாம் ஜிமினா, எனக்கு ஜேகே பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கே தெரில, அவன்கிட்ட யார் பேசினாலும் லெட்டர் கொடுக்க சொன்னாலோ இல்லை லெட்டர் கொடுத்தாலும் எனக்கு பார்த்தா காண்டாகுது, அப்படியே ஒரு மாதிரி ஜெல்லஸாக ஆகுது. அவன் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி தோணுது. மச்சான்டே என்னடா லவ் பண்ணுறியா ஜேகேவா? இப்போ எதுக்கு நீ சிரிக்கிற இவ்வளோ கேவலமா? இல்லை மச்சான், உங்கள் கல்யாண மேட்டர்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சா, செம்ம காமெடி ஆயிடுச்சு. நீயாடா இது, நீயா ஜேகே லவ் பண்ணுறேன்னு சொல்கிற? ஏன் நான் லவ் பண்ணக்கூடாதா? ஃபோர்ஸ் மேரேஜ் தான், பட் இருந்தாலும் அவனை எனக்கு பிடிக்கும். ஏன்னு தெரில,
ஆஹா, மச்சான் காதல் வலையில் விழுந்துட்டான். என்ன கலாய்க்கிறியாதுன்னா? சரி விடு விடு, அதான் காதல் வந்துருச்சே. இப்போ என்ன ஜேகேக்கு உன் மேலே லவ் இருக்கா? அவனுக்கா? ஏன் மேலையா? கண்டிப்பாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்டா? அவன் நடந்துக்கிறதெல்லாம் அப்படி தான் இருக்குது. ரிங்கை கழட்டி பாக்கெட்டில் வச்சுட்டு சுற்றுறான். யார் என்கிட்ட வந்து பேச வந்தாலும் அவன் கண்டுக்க மாட்டான். என்ன பதில் கண்டுக்கவே மாட்டான்டா. அவன் வீட்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி. அப்புறம் எப்படி அவனுக்கு என்ன பிடிக்கும்? மச்சான் ஜிமின் இருக்க பயமேன். இதுக்கு மேலே நான் உன் ஃப்ரெண்டு இல்லை. ஏன் மச்சான் உனக்கு மாமா? மச்சான் இவ்வளோ இந்த ஒரு பதவியை இவ்வளோ கர்வமா இவ்வளோ கெத்தா சொன்னது நீ மட்டும்தானே அந்த உலகத்திலே. ஃப்ரெண்டுக்கு மாமா வேலை பார்க்காத எவனும் ஃப்ரெண்டே கிடையாது. திரும்ப உனக்கு ஃப்ரெண்டுக்கு மாமா வேலை பார்க்காம இந்த உலகத்தில் ஒரு ஃப்ரெண்டாக வாழ்ந்த சரித்திரமே கிடையாதுரா அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமி சொல்லி டைலாகாக பேசுறாரு. நம்ம டீரை கேட்டுட்டு நீ தாண்டா என் உயிர் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படியே அந்த சீன் கட் ஆகுதுடா. இந்த பக்கம் நம்ம ஜேகேயும் யூங்கியும் தாண்டா காட்டுறோம். இப்போ நம்ம ஜேகே தான் யூங்கி என்ன மச்சான் இப்போலாம் நமக்கு ஒரு லெட்டர் கூட வர மாட்டுது. ஏன்டா வர்ற பொண்ணுங்களெல்லாம் அப்படியே கலாச்சி அனுப்பிச்சுட்டா எவ வருவோம் அவங்ககிட்ட? அது ஒரேயோ இல்லை நம்ம ஃபேமஸுக்கு எதுவும் குறைஞ்சா என்ன? அப்படிலாம் இல்லைடா, நீ தானே அந்த காலேஜோட கெத்து ஃபேமஸ் எல்லாமே அப்படிங்கிற. அப்புறம் ஏன்டா ஒரு லெட்டர் கூட வர மாட்டேங்குது? அங்கே பற்றியா? அதானே பார்த்தேன். ஐயாவது ஃபேமஸ் கரையிறாது. வாமா என்ன லவ் பண்ணுறியா? லெட்டர் கொடுக்க போறியா? குட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெய்கே கேட்குறாரு. இப்போ அந்த பொண்ணு தான் உங்ககிட்ட தான் லெட்டர் கொடுக்கணும், பட் உங்களுக்கு இல்லை. அப்புறம் டேயாங்க்கு. வாட் டிட் யூ சே? டேயாங்க்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ப்ளீஸ் இந்த லெட்டர் அவர்கிட்ட நீங்கள் கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே க்யூட்டாக கேட்குறா. நம்ம ஜேகே இதை பார்த்துட்டு எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு அழகான பையன் மாதிரி தெரில, நீங்கள் ஹேண்ட்ஸம் தான், பட் இருந்தாலும் எனக்கு டே தான் பிடிக்கும். அது என்னடின்னா ஹேண்ட்ஸம் ஆனால் உனக்கு டே பிடிக்கும். டே பிடிக்குன்னா அவன்கிட்ட கொடுக்க வேண்டியது தானே? இல்லை நீங்கள் 2 பேரும் நெய்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா நாங்கள் 2 பேரும் நெய்பர்ஸ்னு உங்களுக்குலாம் யாரா சொன்னது? அது வந்து காலேஜில் உள்ள எல்லாருக்குமே தெரியுமே. அது மட்டும் தானே தெரியும், வேறு என்ன தெரியணும்? ஒன்றும் இல்லை. இப்போ என்ன இந்த லெட்டர் டே கிட்ட கொடுக்கணும் அவ்வளோதானே. வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி வந்து வாங்க சொல்கிறோம். நம்ம சுகா வந்து வாங்கி வச்சுக்கிறாரு. இப்போ நம்ம சுகா தான் செம்மையாக அப்படியே மனசுக்குள்ளேயே சிரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே போகிறாரு. நம்ம ஜேகே வந்து ஒரு மாதிரி இப்படியே டென்ஷனாக போயிட்டுருக்காரு. என்ன மச்சான் எனக்கு லெட்ரு வரும் பார்த்தா அவங்ககிட்ட கொடுக்க சொல்லி எனக்கு லெட்ரு வருது. இது என்ன குடும்பம் தெரியுமா? அவன் ஹேண்ட்ஸமாக இருக்கிறவங்க சொல்லிட்டு போகிறான் மச்சான். அதுவும் ஏங்கிட்டே வந்து இவளை சரி விடு மச்சான், கோவப்படாத. இப்போ நீ எதுக்கு சிரிச்சிட்ருக்க? இல்லை மச்சான் ஒரு மாதிரி சிரிப்பு வந்துச்சு. சிரிக்க கூட கூடாதாடா உங்களோட ஃப்ரெண்டாக இருந்தா. சிரிக்கலாம், பட் காரணமே இல்லாமல் சிரிக்கிற பற்றியா? அங்கே தான் எனக்கு ஏதோ இடிக்குது. இல்லை மச்சான் ஒன்றும் இல்லை, விடு. சரி மச்சான் இன்னொரு பொண்ணா? இவன் என்ன குண்டை தூக்கி போட போகிற தெரியலையே. வாமா இந்தாம்மா என்னம்மா அப்படி சொல்லிட்டு நம்ம யூங்கி கேட்குறாரு. யூங்கி நான் ஜேகே கிட்ட பேசணுமா? என்ன டேங்க் லெட்டர் கொடுக்கணுமா? உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னது பொண்ணு கேட்குது. நம்ம ஜேகே அப்படியே திரும்பி முறைக்கிறாரு நம்ம யூங்கியை. முறைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி அப்படியே குனிஞ்சிக்கிறாரு. உனக்கு என்ன டே நீ ரொம்ப லவ் பண்ணுற, டே உனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த லெட்டரை கூட நான் எனக்கு கொடுத்துடணும் அதானே? அதான் ஜேகே கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை பிடுங்கி அப்படியே நம்ம யூங்கிட்ட கொடுத்துட்டாரு. நம்ம யூங்கி வந்து வச்சுக்கிறாரு. ஸோ இப்படியே போகையில் ஒரு 10 கேர்ள்ஸ் வந்துட்டு அப்படியே கொடுக்குறாங்க. நம்ம ஜேகேக்கு சுத்தமாக முடியல, அவ்வளோ கோவம் வருது. பட் ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகி எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூல் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இப்படி கூலாக நின்றுட்டுருக்காரு. ஸோ இப்படியே தாண்டா டேஸ்லாம் போயிருக்கோம். நம்ம டேயும் ஜிமினி இப்போ வரைக்கும் எதுவுமே பண்ணல. ஸோ ஆனால் வந்து நம்ம ஜெய் வந்துட்டு அடிக்கடி வந்து ஜேகே வந்து சைட் அடிப்பார். நம்ம யூன்மின் கப்பல் வந்துட்டு அப்படியே செம்ம ஜாலியாக இருக்காங்க. இப்போ ஒரு மேம் வந்துட்டு கிளாஸில் வந்து லெக்சர் எடுத்துகிட்டு இருக்காங்கடா. இப்போ அந்த மேம் வந்து லெக்சர் முடிச்சுட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு வெளியே போயிடுறாங்க. ஸோ அப்போ பிரேக் டைம் அப்படிங்கிறதுனால ஸ்டூடெண்ட்லாம் வெளியே போயிடுறாங்க. நம்ம ஜேகேயும் ஜிமினும் தான் லாஸ்ட்டாக போகிறாங்க. உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன்டா, நம்ம ஜேகேயும் யூங்கியும் வந்து வேறு கிளாஸு, நம்ம டேயும் ஜிமினும் வந்து வேறு கிளாஸ், ஓகேவா? நம்ம ஜேகேயும் இவங்க இருந்தாங்க லாஸ்ட்டாக போகிறாங்க. போனால் அந்த மேம் வந்து வாசல்லே நிற்கிறாங்க. அந்த மேம் வந்துட்டு ஒரு ட்ரெயினினா தெரியும்ல, அந்த ட்ரைனிங் மேமு. ஸோ நம்ம பசங்க வந்துட்டு 3rd இயர் படிச்சுட்ருக்காங்க, ஓகேவா? அந்த மேம் வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக நடத்துவாங்க. எல்லாருக்கூடையும் ரொம்ப அழகாக பேசுவாங்க. அந்த மேம் எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ அந்த மேம் தானே வாசலில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஜேகேக்காக. ஜேகே மிஸ் என்ன இங்கே நிற்கிறீங்க? என்ன ஏதாவது ஹெல்ப் வேணுமா மேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ அந்த மேம் தான் அது வந்து என்ன மேம்
இல்லை, நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறத நீ தப்பாக நினச்சிக்காத. ஐயோ, என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே. என்ன மேம்? இல்லை சொல்லுங்கள், நான் பரவாயில்ல, நான் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன். அது இந்த ஊர் உலகம் நான் இப்போ உங்ககிட்ட கேட்க போகிற விஷயத்த நினச்சி தப்பாக பேசும். அதனால நீ எதுவும் ஹர்ட் ஆக மாட்டேல்ல ஜேகே? ஆத்தி, இந்த என்ன குண்டத்துக்கு போட போகிறாங்களோ தெரியலையே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே எங்கள் மைண்ட் வாய்ஸ் வருது. இப்போ நம்ம யோங்கி அப்படியே ஜேகேயை பிடிச்சி லைட்டாக அவரோட காதுக்கிட்டேன். மச்சான், மேமுக்கே ஒன்று பிடிச்சிருக்கு போலடா, உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன மச்சான், ரிஜெக்ட் பண்ண போறியா என்ன? அச்சி பாயமாட, அவங்க அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேம் கிட்ட தான் இல்லை மேம் சொல்லுங்கள் மேம், நான் எதுக்கு ஹர்ட் ஆக போகிறேன்? அது மேம் அதுவாக மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் மேம் அப்படியே அவங்களோட பேக்கில் இருந்துட்டு அழகாக ஒரு லெட்டரை க்யூட்டாக கிடைக்கிறாங்க. ஜேகேக்கு அவ்வளோதான் ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே தான், மேம் இருங்க, என்னதான் உங்களுக்கு என்ன பிடிச்சாலும் நானும் ஒரு ஸ்டூடெண்ட்டு, நீங்களே ஒரு ப்ரொஃபஸர் மேம், நம்ம ரெண்டுத்துக்கும் கண்டிப்பாக செட் ஆகுது மேம், மறந்துடுங்க, இந்த காதல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால காதல் வசனத்தை பேச இப்போ அந்த மேம் ஜேகே என்ன மேம், நான் சொன்னது எதுவும் ஹர்ட் ஆயிடுச்சா? நான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வந்தேன், நீ முழுசாவே கேட்கல. என்ன சொல்ல போகிறீங்க? இது உனக்கு இல்லை, அப்புறம் வேற யாருக்கு மேம்? இது டேயாங்க்கு. நான் அது ஆமாம், நான் வந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து எனக்கு டேயாங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த லெட்டரை நீ டேக்கிட்ட கொடுத்துட முடியுமா? நீங்கள் 2 பேரும் நெய்பர்ஸ்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்கும் தெரிஞ்சிச்சா நாங்கள் 2 பேர் நெய்பர்ஸ்னு? ஆமாம், ஹோல் காலேஜுக்குமே தெரியுமே. டேக்கிட்ட பேசணுன்னா அவங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு பேசணுமாம்லோ. இதெல்லாம் யார் மேம் உங்களுக்கு சொன்னது? உங்களுக்கு உண்மை தெரியுமா தெரியாதா? என்ன உண்மை? அது ஒன்றும் இல்லை மேம், ஒன்றும் இல்லை, இது டேட் கொடுக்கணும் அவ்வளோதானே, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே வாங்கி வச்சுக்கிறாருடா. இப்போது ஜேகேக்கு செம்ம காண்டாகுது. இது வரைக்கும் பொண்ணுங்க தான் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ மேமே கொடுத்தோன்னே அதுவும் அவங்க ஜேகேக்கு ரொம்ப பிடிச்ச மேம் வேறையா. ஸோ அவருக்கு சொல்லவே வேணாம், அவ்வளோ டென்ஷன் ஆகுது. ஸோ வேகமாக போகிறாரு. போனால் நம்ம ஜிமினும் டேயும் எப்பவுமே லாஸ்ட் பெஞ்சில் தாண்டா உட்காந்துருப்பாங்க. இப்போது இவர் போய்ட்டு அப்படியே வாசலில் நிற்கிறாரு. போர்டு வந்துட்டு ஃப்ரண்ட்டில் இருக்குது, பட் அங்கே உள்ள பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே பேக் சைடு திரும்பி உட்காந்துருக்காங்க. ஸோ ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. போர்டு இந்த பக்கம் இருக்குது, இந்த பிசாசுங்களாம் இருக்குது இந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்குங்க, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி பார்க்குறாரு. உள்ள பார்த்தா நம்ம பசங்க 2 பேரும் அங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லா கான்சன்ட்ரேஷனும் நம்ம டே மேலே தாண்டா இருக்குது. அதை மறுபடியும் இங்கேயும் லைட்டாக எட்டி பார்த்துட்டு, மச்சான் ஹோல் கிளாஸே உன் புருஷன் தான் சைட் அடிச்சுன்னு இருக்குது. ஏய், புருஷன் கிருஷன் சொன்னால் உன்னை மனுஷனா கூட மதிக்க மாட்டேன்டா. இப்படி சொல்கிறா, எத்தனை நாளைக்குன்னு பார்க்குறேன். என்னது? ஒன்றும் இல்லை, அங்கே போய் அங்கே போய் கேளுப்போம், இந்த போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே கோபமாக போகிறாரு. போயிட்டு நம்ம டேயோட முன்னாடி இருக்க பெஞ்சில் வந்துட்டு ஒரே அடி அந்த லெட்டர் அப்படியே வைக்கிறாரு. அவ்வளோ சவுண்டு, எல்லாருமே பார்க்குறாங்க. இப்போ நம்ம டே தான், என்ன என் கிளாஸுக்கு வந்து சீன் காட்டுறியான்னு கேட்குறேன். நான் சீன் காட்டணும் எனக்கு எந்த அவசியமும் கிடையாது, இது வரைக்கும் எங்கள் லெட்ரு. ஆமாம் லெட்ரு என்ன லவ் பண்ணுறியா? லவ் லெட்ரு கொடுக்குறியா? சேச்சி ஒன்றெல்லாம் நான் அக்செப்ட் பண்ண முடியாது, எனக்கு ஒன்று பிடிக்கல. இவங்க முகரைக்கு இது ஒன்று தான் குறைச்ச, நாங்கள் வந்து வேறு தேடி வந்து லவ் லெட்ரு எழுதி கொடுக்குறோம்மா. உனக்கு ஒரு ஆள் கொடுக்க சொன்னாங்களா? யார்? அதுவும் நீயே கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குற? அவ்வளோ பெரிய ஆளா என்ன? அழகாக இருப்பாங்களா? என்ன கலாய்கிறியா இல்லை நக்கல் பண்ணுறியா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தருது? இல்லை, இப்போ நீ லெட்டரை கொண்டு வந்து கொடுத்தது பார்த்தா ஏய் அவ்வளோதான், நிறுத்திக்க, இதுக்கு மேலே உனக்கு அவ்வளோதான். சரி கோவப்படாத. இப்போ நீயே கொண்டு வந்து என்கிட்ட லெட்டர் கொடுத்துருக்க, யார் கொடுத்தா சொல்லு? மேமா? எந்த மேம்? ஷா மேமா? ஹவு ஸ்வீட், எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், அவங்களோட வாய்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அவங்களா கொடுத்தாங்க, அவங்களே என்ன லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் எடுத்து டே வந்து செஸ்ட்டில் வச்சுட்டு அப்படியே ஃபீல் பண்ணுற மாதிரி நடிச்சுட்டு அப்படியே ஒரு கண்ணால் பார்க்குறாரு ஜேகேங்க செம்ம டென்ஷனாக நின்றுட்டுருக்காரு. இது டேக்கு வந்து நல்லா தெரியுது. காண்டாகும் மோனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. அந்த மேம் அப்படி அந்த மேம் இப்படி எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அளந்து விட்டுட்டுருக்காரு. நம்ம ஜிமினும் யோங்கியும் செம்மையாக சைலன்னு சிரிச்சிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜேகேக்கு செம்ம காண்டாயிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ நம்ம டேயும் ஜிமினும் ஹைஃபை அப்படி போட்டுட்டு சூப்பர் பிளான் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது நம்ம ஜிமின் தாண்டா, நான் மச்சான் இன்னொரு கேரக்டருக்கு வேலை வந்துருச்சு போல். ஆமாம் அப்படி தான் மச்சான் நினைக்கிறேன். இறக்கிடலாமா அலெக்ஸா? இறக்கிடலாம்
அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குட்டியாக ஒரு பிளான் போகுது. இப்போது நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தா நெக்ஸ்ட் டே தாண்டா. அப்போது நம்ம ஜேகேயும் இவங்கேயும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம வந்து ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்காரு. இப்போ நம்ம யூங்கி அப்படியே ஐஸெல்லாம் ஒரு மாதிரி வச்சுட்டு வா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. இப்போ என்னத்தை பார்த்துட்டுனா வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே திரும்பி பார்த்தோம். நம்ம தாண்டா அவ்வளோ ஒரு க்யூட்டாக அந்த நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன். அதே மாதிரி அங்கேருந்து வந்துட்டுருக்காரு. அவ்வளோ ஹேண்ட்ஸமாக அவ்வளோ க்யூட்டாக இருக்கார் நம்ம ஜேகே. இதுக்கு முன்னாடி இவ்வளோ ஹேண்ட்ஸமாக வந்து ரசிச்சிருக்க மாட்டார் நம்ம டேயை. இப்போ அவரோட ஐஸ் லிப்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்ச்சு இப்போ இன்ச்சாக ரசிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப பிடிச்சிருக்கு ஜேகேக்கு. இப்போ அப்படியே பக்கத்தில் வரும். கண்ட்ரோல் பண்ணுறோம் தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே எமோஷனலாக ஹைட் பண்ணிவிட்டு நான் எதையும் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி உட்காந்துக்கிறாரு. இப்போ நம்ம டே தான் என்ன வெளியே காட்ட மாட்டல எடுக்கடி மாவனே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இப்போ நம்ம இவங்க தான் டே என்னடா அன்னைக்கு இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கேப்பா எங்கன்னே பற்றும் போல இருக்குது திருஷ்டி சுற்றி போய் வீட்டுக்கு போனோன்னே அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜிமின் தான் யுங்கி நானும் இங்கே தான் இருக்கேன். ஐயோ செல்லம் நான் உன்னை பார்க்கவே இல்லை. விட நீ தான் சூப்பராக இருக்க தெரியுமா? எனக்கு தெரியும் யுங்கி உனக்கு எப்பவுமே நான் தான் க்யூட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்ல செல்லம். பட் இருந்தாலும் இன்றைக்கி என்ன ரொம்ப எக்ஸ்ட்ரா அழகாக வந்திருக்கானா? அதுவா இந்த ட்ரெஸ்ஸு ஆக்சசரிஸு ஹேர் ஸ்டைலு எல்லாமே அவன் பாய் ஃப்ரெண்ட் சொன்னது. அதே மாதிரி வந்தானா பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கான். ஏன் கண்ணே படுறச்சுன்னு வையேன். பாய் ஃப்ரெண்டா டேக்கு பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. அப்போ நம்ம டே தான் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கக்கூடாதா? இல்லை எனக்கு புரியல என்ன சொல்ல வரப்போ நீ உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா? இருக்கானே. இங்கே பாருட்டே எதெல்லாம் விளாடணுன்னு இருக்குது என்ன பேசிகிட்டு இருக்க? அப்படிலாம் வந்து யாரையும் நம்பிட்டு இருக்காத. யாரையும் பாய் ஃப்ரெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்காத. ஐயோ ஆமாம் ஜேகே நீங்கள் எனக்கு யார்? நான் தான் உன்னோட நீங்கள் தான் என்னோட நம்ம இதுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு ஞாபகம் இருக்குல்ல? அச்சோ எனக்கு மட்டும்தானே மேரேஜ் ஆயிருந்துச்சு. இங்கே பாரு ரிங்கு கூட என் கையில் மட்டும்தான் இருக்குது. உன் கையில் ரிங்கும் இல்லை. என்னை லவ் பண்ணுறியா நீ? நான் இதுக்கு ஒன்று போய் லவ் பண்ண போகிறேன். அப்போ நீ என்னோட லவ்வரும் இல்லை, உன் கையில் ரிங்கும் இல்லை, ஸோ நீ என்னோட ஹஸ்பண்டும் இல்லை. அப்புறம் நீ எதுக்கு என்ன கண்ட்ரோல் பண்ணுற? என் லைஃப்பில் என்ன முடிவு எடுக்கணும் எனக்கு தெரியும். நீ என்ன கண்ட்ரோல் பண்ணாத ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஜேகேக்கு அதுக்கு மேலே எதுவுமே பேச முடியல. அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம யுங்கி தாண்டா ஜிமினா டேக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? ஏன்னா நீ கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. எனக்கே இப்போ தாண்டா தெரியும். இல்லை இப்போ தான் அவன் ப்ரப்போஸ் பண்ணான், அக்செப்ட் பண்ணான். இப்போ தான் ஒரு 2 days அவ்வளோதான் ஆச்சு. 2 days தான் ஆச்சா? பரவாயில்லையே அவனோட செலெக்ஷன் செம்மையாக இருக்குது. ஜேக்கிட்டே செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னு ஜேகே அப்படியே திரும்பி யூங்கியை மறைக்கிறாரு. நான் எதுவும் சொல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி அப்படியே கப்பு சிப்புன்னு நின்றுக்கிறாரு. நம்ம யூங்கி அப்படியே மெதுவாக ஜேகே காதுகிட்ட போயிட்டு மச்சான் உன் ஹஸ்பண்டுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அதை உன்கிட்டயே வந்து சொல்கிறான், உனக்கு கோவமே வரலையாடா? எனக்கு எதுக்கு கோவம் வரணும்? ஆக்சுவலாக முதல்ல என் ஹஸ்பண்டே கிடையாது, எங்கள் 2 பேத்துக்கும் நடந்தது ஒரு மேரேஜே கிடையாது, அப்படி எதுக்கு எனக்கு கோவம் வரணும்? ஐயோ ஆமாம் இல்லை, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி வந்துட்டு ஜிமின் கிட்டேன், ஜிமின் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க மாட்டீங்களா டேயோட பாய் ஃப்ரெண்டை? ஒய் நாட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பர்சன் வந்து அப்படியே கை காட்டுறாரு. ஸோ அந்த பர்சன் வந்து அப்படியே இங்கே வர்றாங்க. வந்துட்டு டேயோட கையை பிடிச்சி கை ஹோல்ட் பண்ணி பக்கத்தில் நிற்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் வாவ் பார்க்குறதுக்கே இன்னும் அழகாக இருக்குது, மேட் ஃபார் ஈச் இல்லை 2 பேரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு நல்லா பவர் ஸ்டார் தம்பி புவர் ஸ்டார் மாதிரி இருக்கேன். இது 2ம் மேட் ஃபார் ஈச் தான். கருமம் இந்த ஜிமினுக்கு வர கண்ணே தெரில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேங்கிட்ட அப்படியே புலம்பிகிட்டு இருக்காரு. இப்போ நம்ம யோங்கி தான் பரவாயில்லையே பையன் நல்லா அழகாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜேகே அப்படியே பார்த்து யோங்கி மனசாட்சி சொல்லு நல்லாவா இருக்கா? உன் அளவுக்கு இல்லை மச்சா, பட் இருந்தாலும் ஓகே தான் இப்போ கூட அப்படி சொல்லிட்டு இவங்க அப்படியே குசுன்னு பேசுகிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் ஜேகே நீ எதுவும் சொல்ல மாட்டியா? ஏதாவது காம்ப்ளிமெண்ட் கொடுக்கலாமே. நம்ம அலெக்ஸும் டேயும் எப்படி இருக்காங்க? எனக்கு இப்போ கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெய் அப்படியே போயிடுறாரு. இப்போ இவங்க 3 பேரும் செம்மையாக சிரிச்சிட்டு இருக்காங்க. மச்சான் பிளான் செம்மையாக சக்ஸஸ் ஆகுதுடா, இப்படியே கண்டினியூ பண்ணணும், பையன் 1 வீக்கோட தாங்க மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் சொல்கிறாரு. பார்க்கலாம் எப்படி பையன் வந்து வலையில் விழுகிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கியூட்டாக அங்கே எந்த ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. ஸோ அந்த கான்வர்சேஷன் அப்படியே கட் பண்ணிக்கலாம்.
இப்படியே தாண்டா நம்ம ஜேகே அப்படியே காண்டா சுற்றுறது, இவங்க நேரம் அப்படியே சொட்டியாக சுற்றுறது, இப்படியே தான் சுற்றிட்டு இருக்காங்க எல்லாரும். இப்போ ஒன் ஃபைன் டே வந்துட்டு நம்ம யூகி வந்துட்டு அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி பிடிச்சி ஜேகே வந்து இழுத்துட்டு போயிருப்பார் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு. அங்கே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேதர் ஆகி ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக பார்ட்டி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்ட்டி வைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிருப்பாங்க. அங்கே ஜேகே வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் நம்ம யூகி தான் கட்டாயப்படுத்தி அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போயிருப்பார். பிகாஸ் அங்கே வந்து நம்ம ஆளுங்க ஒரு செய்கையை செஞ்சு விட போகிறாங்க. அதனால தான் இப்போ எல்லோரும் வந்துட்டு அந்த கிளப்பில் வந்து ரீச் ஆகுறாங்கடா. ரீச் ஆகி எல்லோரும் அப்படியே கிளாஸை கையில் எடுத்துகிட்டு சேர்ஸ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே சிப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஜிமின் தான் எந்திரிச்சு நின்றுட்டு ஓகே 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 செம்மையாக போர் அடிக்குது, இப்போ நம்ம ஏதாவது கேம் விளாட்லாமா? கேமா? உனக்கு வேறு வேலையே இல்லையா? இங்கே பாரு ஜெயே, உனக்கு மட்டும் தான் இங்கே பிடிக்காமல் இருக்குது, எங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. என்ன காய்ஸ் விளாட்லாமே அப்படி சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. எல்லோரும் மீன்ஸ் நம்ம குக்கு, யூன் மீன், அதே மாதிரி நம்ம அலெக்ஸு, அப்புறம் இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே போயிருக்காங்கடா. இப்போது நம்ம ஜிமின் தான் இங்கே யாரோட ஓட்டு மெஜாரிட்டியாக இருக்குது, நம்ம ஜேகே மட்டும்தான் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது எல்லாருமே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம ஜேகே வந்துட்டு எதுவுமே சொல்லலை, என்னமோ பண்ணி தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி உட்காந்துருக்காரு. என்னமோ அவங்களுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, நான் எதுக்கோ வந்தேன்டா, நீங்கள் எதுக்கோ வந்தீங்கடா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்காரு. இப்போது நம்ம விளையாட போகிறது ட்ரூத் ஆர் டேர் கேம். ஏய் என்னடா உங்களுக்குலாம் வேறு இதுவே கிடையாதடா, எப்போ பாரு எந்த இதில் போய் பாரு ட்ரூத் ஆர் டேரு என்னடா உங்களுக்கு அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது, கொஞ்சமாக அப்டேட் ஆகுங்கடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஐயோயோ அப்போ நீங்களே சொல்லுங்கள். எனக்குலாம் எதுவும் தெரியாது. அப்போ மூடிக்கிட்டு இருக்கிறீங்களா? ஏய் வாட்டு கொஞ்சம் நசிக்கிறீங்க. ஆமாம் என்ன நசிக்கிறதுல இருங்க, ட்ரூத் ஆர் டேர் தான் விளாட போகிறோம், என்னமோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்துட்டு அவர் சோஜு பாட்டில் வந்துட்டு அப்படியே கையில் எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி விட்றாரு. இப்போ சுற்றி விட்டா அப்படியே அது போயிட்டு நம்ம டேகிட்ட நிற்குமா. இப்போ நம்ம ஜிமின் தாண்டா ஆஹா ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கே, இப்போ நம்ம டேகிட்ட யார் கொஸ்டின் கேட்க போகிறீங்க, கேளுங்க. அப்போ இவங்க யுங்கி தாண்டா நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறாரு. சரி ஓகே கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மி அப்படியே உட்காந்துக்கிறாரு. நம்ம இப்போ யுங்கி தாண்டா டே நான் உங்ககிட்ட ஒரு கேட்கலாமா? கேளு. ட்ரூத் ஆர் டேர்? டேர்னா நீங்கள் என்ன ரொம்ப வச்சு செய்வீங்க, ட்ரூத்தே எனக்கு ஓகே தான். ஓ அப்போ நான் எது கேட்டாலும் நீ உண்மையை மட்டும்தான் சொல்லணும். ஓகே உண்மை மட்டும் சொல்கிறேன். சரி ஓகே, இந்த உலகத்துலேயே உனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் அண்ட் நீ ரொம்ப லவ் பண்ணுற பர்சன் இந்த உலகத்தில் யாராவது இருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இட்ஸ் மீன் இப்போ ப்ரெசென்ட்டில் உங்கள் லைஃப்பில் யாராவது ஒரு லவ் இருக்கா, இல்லை யாராவது உங்களுக்கு பிடிச்ச பர்சன் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோகி கேட்குறாரு. ஆக்சுவலாக இது எல்லாமே பிளான் தான்டா, டேக்கிட்ட போய் கரெக்டாக நின்னதும் பிளான் தான். அதை நம்ம ஜிம்மி வந்து கரெக்டாக சுற்றி விட்டுருப்பாரு. நம்ம யோகி இதெல்லாம் முன்னாடியே யோசிச்சு வச்சுருந்துருப்பாரு, இந்த கொஸ்டின்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இப்போ நம்ம டே தான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறாரு. ஒய் நாட், கண்டிப்பாக இருக்காங்க இல்லையா லைஃப்பில். அப்படியா? அந்த பர்சனை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? வார்த்தையில் சொல்கிறதுக்கு அளவே கிடையாது, அந்த அளவுக்கு எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அப்படி சொன்னால் நம்ம ஜேகே அப்படியே முறைகிறாரு டேயை. அடா பாவி, கட்டின புருஷனை கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டு இன்னொரு பையனை பற்றி பேசிகிட்டு இருக்கியா நீனு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே ஜெலஸ் ஆகுறாரு. இது வந்து தெரியுது அவர் மூஞ்சிலே, பட் அவர் வந்து கிளியை காட்டிக்கல. நம்ம பசங்களுக்கு தெரியுது, ஆஹா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன், உருகி 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 ரொம்ப லவ் பண்ணுறேன். ஆமாம் ரொம்ப உரிகிறாதடா, ஊற்றிட போகிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜேகே மைண்ட் வாய்ஸுக்குள்ளே செம்மையாக திட்டிகிட்டு இருக்காரு டேயை. இங்கே நம்ம ஜிமினுக்கும் இவங்களுக்கு செம்மையாக சிரிப்பு வருது ஜேகேயோட ஃபேஸை பார்க்க ஓகே அப்படிங்கிற மாதிரி. இப்போது அதை அப்படியே விளாண்டுட்டு இருக்காங்கடா. ஸோ அந்த கேம் வந்துட்டு அப்படியே முடியுது. இப்போ மறுபடியும் நம்ம ஜிமின் தான் இதுவும் போச்சு போச்சு, நம்ம பாட்டு பாடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பாட்டா பாடலாமே அப்படி சொன்னோன்னா எல்லாரும் ஆளாளுக்கு அவ்வளோ க்யூட்டாக சாங் வந்து பாடிட்டு இருக்காங்க. அவர் 2 சாங் அப்படி எல்லாருமே அப்படி பாடிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு லாஸ்ட் நம்ம டேக்கிட்ட வருது. டே நீ யாருக்காக சாங் பாட போகிற சொல்லு? நானா என் லவ்வருக்காக பாட போகிறேன். எது? அந்த பவர் ஸ்டார் தம்பி போர் ஸ்டாருக்கு தானே, என்னவோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே அப்படியே உட்காந்துருக்காரு. இப்போ நம்ம டே அப்படியே எழுந்திரிச்சு, ஹே மை லவ், திஸ் இஸ் ஃபார் யூ. ஆமாம் இதுக்கு ஒன்றும் குறைச்சா இல்லை, கருமம் இதெல்லாம் கேட்கணும் தலை எழுத்து அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனோட உட்காந்துருக்காரு. இப்போ அப்படியே பாட ஸ்டார்ட் பண்ணுறாரா. நம்ம டே வந்துட்டு ஜேகேவோட ஐஸை பார்த்துட்டு தானே அந்த பாட்டு பாடுறாரு. நம்ம ஜேகே வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதை கண்டுக்கலை. இப்போ நம்ம டே வந்துட்டு பாட அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாரு. இரவும் அல்லாத பகலும் அல்லாத பொழுதுகள் உன்னோடு கழியுமா, தொடவும் கூடாத படவும் கூடாத இடைவெளி அப்போது குறையுமா,
உனையன்றி வேறொரு நினைவில்லை, இனி இந்த ஊனுயிர் எனதில்லை, தடையிலும் சாவிலுமே உன்னோடு வர கண்கள் எழுதும், இரு கண்கள் எழுதும் ஒரு வண்ண கவிதை, காதல் தானா இதில் வார்த்தை இல்லையே, ஒரு ஓசை இல்லையே, இதை இருளிலும் படித்திட முடிகிறதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே பாடி முடிக்கிறாரு. நம்ம டே பாட ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்ம ஜேகேவோட ஐஸ் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக டேயோட ஐஸ் கிட்ட போயிருக்கோம். 2 பேரும் ஐ டு ஐ பார்த்து தான் அப்படியே இது பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இவ்வளோ நேரம். ஸோ அந்த பாட்டை முடிச்சோன்னு டக்குன்னு வந்துட்டு ஜேகே ஐ கான்டாக்டை பிரேக் பண்ணுறாரு. பா, இவனுக்கு பாடலாம் தெரியுமா, செம்மையாக இருக்கே வாய்ஸு, இவ்வளோ நாள் இது கூட தெரியாமல் இருந்திருக்கல ஜேகே நீனு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே நினச்சிக்கிறாரு. அப்புறம் மறுபடியும் இன்னொரு தாட் வந்து வருது. இது ஒன்றும் உனக்கு இல்லை, அவன் பாய் ஃப்ரெண்டுக்காக பாடியிருப்பான், நீ ஒன்றும் இதெல்லாம் ஒன்றும் இது பண்ணிக்காத சரியா, அப்போவே வந்து சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே ஒன்று நினச்சி பார்க்குறாரு. அது என்னென்னா, நம்ம டீ வந்துட்டு அவர் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாருடா, அப்போவே வந்து சொல்லியிருப்பார் ஜேகே கிட்ட, எனக்கு உன் மேலே ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்ம வேணால் லவ் பண்ணி ட்ரை பண்ணலாம், அதுக்கப்புறம் செட் ஆச்சுன்னா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டீ வந்து கேட்டிருப்பாரு. நம்ம ஜேகே வந்துட்டு ஒரே ஆன்சர் தான், எனக்கு ஒன்றும் பிடிக்கல, என் லைஃப்பில் நீ வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சி விட்ருப்பாரு. ஸோ இது அப்படி நினச்சி பார்க்குறாரு. ஐயோ, அப்போவே வந்து கேட்டேன், அப்போவே ஓகேன்னு சொல்லி பிடிச்சி வச்சுருந்துருக்கலாம், விட்டு இப்போ இப்படி கதறிடா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே இங்கே இப்படி புலம்புறாரு. இப்போ இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜிமின் தான், அலெக்ஸ் போ அப்படின்னு சொல்கிறாரு. அலெக்ஸ் வந்து இதெல்லாம் பண்ணணுமா, பொண்ணுதான்டா அவனு போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி புஷ் பண்ணுறாரு நம்ம அலெக்ஸை. நம்ம அலெக்ஸ் வந்து அப்படியே எந்திரிச்சு போயிட்டு வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ ஹக் பண்ணோன்னா ஜேகே வந்து அப்படியே எந்திரிச்சிடுறாரு, ஏய் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம எல்லாருமே அப்படியே ஜேகே பார்க்குறாங்க. அது ஒன்றும் இல்லை கைஸ், பேனுக்குள்ளே பூராம் போயிடுச்சு, அதனால தான் எழுந்திரிச்சு. இல்லை இப்போ போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துக்கிறாரு. நம்ம ஜேகே கூட எம்பாரசிங் ஆயிடுது, ஐயோ என்னடா பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம அலெக்ஸ் தான், ஹோ பேபி எனக்காக நான் இந்த சாங் பாடினேன், ஆமாம் பேபி உனக்காக நான் இந்த சாங் பாடினேன், என்னது பேபியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எந்திரிச்சு நிற்கிறாரு. இப்போ மறுபடியும் எல்லாரும் பார்க்குறாங்க ஜேகே, இல்லை பேபி மீன்ஸ் பேபி தானே, சும்மா நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே குட்டு எந்திரிச்சு போகிறாரு. அவர் போனதுக்கப்புறமா ஒரே சிரிப்பு சத்தம் தான் இங்கே அவங்க எல்லாருக்கும் அவ்வளோ சிரிப்பாக இருக்குது. ஸோ அவர் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே வர்றாரு. வந்து பார்த்தா ஜிமின் வந்துட்டு அந்த சைட் போயிடுறாரு. இவ்வளோ நேரம் வந்து டே பக்கத்தில் ஜிமின் தான் உட்காந்துருப்பாரு. இப்போது டே பக்கத்தில் வந்து நம்ம அலெக்ஸ் உட்காந்துருக்காரு. இப்போது ஜேகே வந்து பார்த்தோன்னே, டேய் புவர் ஸ்டார் உனக்கு இருக்குடா, என் கொண்டு முறையும் புருஷ மக்கள் நீ உட்காரையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் உட்காராரு. அப்புறம் அந்த இது வந்துட்டு அப்படியே முடிஞ்சிருதுடா. ஸோ எல்லோரும் வந்துட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம ஜேகேக்கா நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல. நம்ம டேக்குக்கு 2 பேரும் தனித்தனி ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. இவருக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல. ஐயோ நம்ம இப்படி விட்டுட்டோமே, அவனை இப்போ வந்து ஃபீல் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் டே தாண்டா ஆகுது. இப்போ வரைக்கும் சும்மா வந்து ஜேகே நடந்து போயிட்டுருக்காரு. அப்போ வந்து ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிற்கிறாரு. பார்த்தா அந்த சைடு வந்துட்டு காலி கிரவுண்ட் தாண்டா. அந்த கிரவுண்டில் வந்துட்டு ஒரு 2 பர்சன் வந்து நின்றுட்டு கிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஜேகேக்கு இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஐஸ்லாம் வியர் பண்ணிட்டு ஒரு மாதிரி செம்ம காண்டாகுது. அவ்வளோ டென்ஷன் ஆகுறாரு அவர், வேகமாக போகிறாரு. அங்கே வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, நம்ம கண்ணில் தூசி விழுந்திருக்கும். அதை வந்து நம்ம அலெக்ஸ் வந்துட்டு ஓடி விட்டுருக்காரு. ஸோ அவர் வந்து வேறு ஆங்கிளில் நின்று பார்க்கும்போது கிஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ நம்ம ஜேகே அதனால தான் அவ்வளோ ஃபேமாக போயிட்டுருக்காரு. போயிட்டு நம்ம அலெக்ஸை எழுத்துட்டு ஒரே அறை விடுவாராம். இப்போது அந்த அரை சவுண்டில் அங்கேருந்து அங்கங்கே இருந்த எல்லா ஸ்டூடெண்ட் வந்து அப்படியே மொத்தமாக கேதர் ஆகுறாங்க அவங்கள சுற்றி அப்படியே. இப்போ நம்ம இவங்க டே என்னடா பண்ணிகிட்ருக்க ஜேகே, அறிவு இருக்கா உனக்கு, எதுக்கு இப்போ அடித்தேன், ஏய் யூங்கி இப்போ எதுக்கு உன் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்ட் அடித்தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜிம்மி நீங்கள் கேட்டுட்ருக்காரு. இப்போ நம்ம ஜேகே தான், யாரா கிஸ் பண்ணுறது, அவன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எல்லாருமே அப்படி அந்த ஹோல் காலேஜாக அங்கே நின்று பார்த்துட்ருக்கு. நம்ம ஜேகே இதையெல்லாம் எதுவுமே கண்டுக்கலாம். இப்போ நம்ம ஜேகேவோட டைலாகு, அவன் யாருன்னு தெரியுமா, அவன் என்னோட ஹஸ்பண்ட்,
என்ன தைரியம் இருந்தால் அவனை நீ கிஸ் பண்ணியிருப்ப. நான் இன்னும் அவனை டச் கூட பண்ணது கிடையாது, நீ அவனை கிஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கணத்தில் அறிவாராம். நம்ம அலெக்ஸா அப்படியே 2 கணத்தில் 2 கை வச்சுட்டு பாவமாக பார்க்குறாரு. இப்போ நம்ம டேக்கு செம்ம ஷாக்கு. பிகாஸ் இது அவங்க பிளான் பண்ணதே கிடையாது. சும்மா ஒரு போக்கில் தூசி வளர்த்துருக்கு அதை ஊதியலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க. பட் இது இவ்வளோ பெரிய இம்பாக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. நம்ம ஜேகேவோட ரியாக்ஷன் பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஜிமினா அப்படியே சிரிக்கிறாரு, நம்ம யுங்கியும் சிரிக்கிறாரு, நம்ம டேயா ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் கூட அவரும் நின்றுக்கிட்டு இருக்காரு. நம்ம அலெக்ஸ் தான் பாவம், எதுக்கு அழை வாங்கினோம்னே தெரியாமல் 2 அறை வாங்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜேகே அந்த ரிங்கெல்லாம் எடுத்து கையில் வச்சு காட்டி இருந்திருப்பாரு, எங்கள் பேர் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. இப்போ தான் நம்ம ஜேகே இதுவும் ஆகுது. நம்ம இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாரு. பார்த்தா எல்லாரும் நின்று பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜேகேயா, அடே ஜேகே முட்டா பையில என்னடா பண்ணி வச்ச, எல்லாரும் முன்னாடி உளறி கொட்டிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷையாக ஒரு மாதிரி என்னென்னமோ பண்ணுது அவருக்கு. அந்த மாதிரி நின்றுட்டுருக்காரு. இப்போ நம்ம டே தான், தலைவர் வெக்கப்படுறீங்களா, உங்களுக்கு வெக்கம்லாம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ தான் நம்ம இவங்கையும் ஜெமினை பார்க்குறாரு. இப்போ இங்கே என்ன நினச்சி நீங்கள் சிரிச்சுன்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கேட்குறாரு. டேய் மச்சான், நீ என்ன இவ்வளோ மொக்கையாக இருக்க, நீ எவ்வளோ மாசுன்னு சொல்லி எவ்வளோ பில்டப் திரும்ப கொடுத்து வச்சுருந்தேன் ஜிமின் கிட்ட, இப்படி சப்பையாக முடிஞ்சிச்சடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சப்பையாக முடிஞ்சிச்சா, என்ன சப்பையாக முடிஞ்சிச்சு, என்ன முடிஞ்சுன்னு கேட்டேன். அது இது எல்லாம் எங்களோட பிளானா? அஃப்கோர்ஸ் டே லவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது நீ வேணான்னு சொல்லிட்டா. பட் எங்களுக்கு தெரியும் டே மேலே உனக்கு ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளியே கொண்டு வரதான் இவ்வளோ பிளான். இப்போ நீ அடிச்சு ஒரு குழந்தை அது நடிக்க தாண்டா வந்துச்சு. அவங்க 2 பேரும் பிரதர்ஸ் மாதிரிடா. அலெக்ஸுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காடா. என்னது? ஐயோ பிரதர், சாரி பிரதர், தெரியாமல் ஏதோ. இல்லை பரவாயில்ல பிரதர், இருந்தாலும் கொஞ்சம் வேகமாக அடிச்சிட்டிங்க, வலிக்குது. ஐயோ சாரி பிரதர், சாரி அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே அப்படியே சாரி கேட்குறாரு. இப்போ நம்ம டே தான், ஃபைனலாக சார் சொல்ல போகிறீங்க, சொல்லுங்களேன் கேட்கலாம். என்ன சொல்லணும், நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஜேகே, என்ன ஜேகே சொல்லு, என்ன சொல்லணும், லவ் யூ சொல்லு. எல்லாரும் பார்க்குறாங்க அதனால தான் கேட்குறேன், லவ் யூ சொல்லு. சரி ஓகே, இதுக்கு மேலே என்னாலே முடியாது, ஐ லவ் யூ டே அப்படின்னு சொல்லிட்டு போய் க்யூட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு டேயை. எல்லாரும் பார்த்துட்டு, ஆடா பாவியலா, அப்போ 2மே எங்களுக்கு இல்லையா, 2 பேரும் சேர்ந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சரி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிமினியும் அப்பாடா எப்படியோ இந்த கதையில் டேக்குக்க மெயின் லீடாக வச்சு சேர்த்து வச்சிடோண்டா, இப்போது யாரும் திட்ட மாட்டாங்களே நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஓகேடா, இந்த இதை நான் இப்படியே முடிக்கிறேன். கண்டிப்பாக இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டோரி கேட்ட சிஸ்டர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச எஃபோர்ட் போட்டு நான் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இல்லை வேறு ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கலாமா, எல்லாமே சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் எல்லாமே கேட்டுக்குவேன். கமெண்ட் பண்ணாமல் போயிடாதீங்கடா, பிகாஸ் யுவர் கமெண்ட்ஸ் இஸ் மை ரிவார்டு. எல்லாரும் ப்ரொஃபஸர் ஆர் ஹபிக்காக ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன், கண்டிப்பாக சூன் போட்டுரு வேண்டாம், கண்டிப்பாக வந்துடும். அதையும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் எபிசோடில் டேக்குக்கு தான் மெயினாக இருப்பாங்க. அதில் அவ்வளோவா யூன்மின் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் மட்டும்தான் நான் யூன்மினை இதில் இவ்வளோ கொண்டு வந்தேன். மற்றபடி டேக்குக்கோட ஸ்டோரி தான் இது. அந்த ஸ்டோரி அவங்க யாருக்காவது கொஞ்சம் ஹர்ட் ஆகிருந்துச்சு, என்ன இவங்க இப்படி போட்டாங்க அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா ப்ளீஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய சாரி. கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் எபிசோடில் என்னோட தப்பை திருத்திக்கிறேன்டா. எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா ஆர்மி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். சராங்கே ஆர்மி.